தூக்கி ஓங்கி ஒரு அடி அடிச்சுன்னா உடையத்தான் செய்யும். நல்லா தெரியுது ரிசல்ட். இப்ப நான் சொல்றேன் இது அல்லாஹ் நாடுனா தான் உடையுங்க, அல்லாஹ்னா உடையாதுங்க, அந்த பக்கம் அடிக்கிறேன்னு அடிக்கிறேன். இது உண்மையிலே இஸ்லாம் அப்படி சொல்லல. இதைத்தான் நான் சொன்னேன். இந்த இதுல தான் நான் சொன்னேன். சகோதரர் அப்படி விளங்கிட்டாரு. அதனால நான் அது ஒரு இது சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு. அது உண்மையில நான் அப்படி நான் தப்பா சொல்லியிருந்தா நான் அதை வாபஸ் வாங்க வேண்டியது. ஏண்டா சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, இப்பொழுது இல்லைன்னு சொல்றார் சகோதரர். அப்ப அதை நான் வாபஸ் வாங்கணும். ஆனா அது ஒரு ஹதீஸ்ல உதைக்குது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாள் வரை ஒரு கூட்டம் அல்லாஹ்வின் வழி சத்தியத்தில் இருக்கும், அது எதிர்ப்பவர்கள் ஒன்று அவர்கள் செய்ய முடியாதுங்கிற கருத்துல ஒரு ஹதீஸ் இருக்கு. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி விளங்குகிறது? சத்தியத்துல ஒரு கூட்டம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நிலையில இப்ப நம்ம அப்படி இல்லைன்னு சொல்றாரு. இப்போ அதை இப்ப இதுக்கு கொஞ்சம் அவர் விளக்கம் கொடுத்தாருன்னா அந்த விளக்கத்துல நியாயம் இருந்தா நம்ம ஏத்துக்கணும். அவர் உண்மையை சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப அவர் இல்லைன்னு சொன்னதா தப்பா சாத்தியம் இல்லைன்னு சொன்னதா நான் பேசுனேன் தப்பு. அப்போ இல்லைன்னு சொல்லும் பொழுது இல்லைங்கிறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அதனால புறக்கணிக்கணும்னு பிரச்சனை இல்ல. இதுல சாத்தியம் இல்ல, முயற்சி பண்ணணும், ரைட்டு. ஆனா இப்ப இந்த ஹதீஸுக்கு அந்த சகோதரர் இப்ப இது எப்படி சாத்தியங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவருடைய இதுல நமக்கு தெளிவு தரணும். அடுத்தது மக்கா நிலையிலும் இல்லை, மதீனா நிலையிலும் இல்லைன்னு சகோதரர் வார்த்தை எடுத்து வைக்கிறாரு. இது அன்னைக்கு இன்னும் என்னால் அதை கிரகிக்க முடியல. அபிசீனிய நிலைன்னு சொல்றாரு. ஆனா அந்த அபிசீனிய நிலையில நாம இன்னைக்கு இருக்கிறோங்கிறது சகோதரர் மனப்பூர்வமா ஒப்புக்கொள்றதா இருந்தா அவருடைய இன்றைக்கு எந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாது. அப்ப அதை ஏற்றாகணும். ஏன்னா அபிசீனியாவில் அந்த அரசை எதிர்த்தோ அவங்க இதை எதிர்த்தோ எதுவுமே செய்யாத முறையில அவங்க கூப்பிட்டாங்க போனாங்க, வந்துட்டாங்க, திருப்பி கூப்பிட்டாங்க போனாங்க. அவங்களுக்கு அப்படியே இது பண்ணிட்டு தான் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. வேற எதிர்த்து இது பண்ணி எல்லாம் எதுவுமே செய்யல. அபிசீனியாவுடைய நிலையை நாம இருக்கிறோம் சொன்னா இந்த செயல்பாடு அத்தனையும் தப்பா போயிடும். அந்த வகையிலே தப்பு. அபிசீனிய நிலைன்னு நம்ம சொல்றது இருக்க. ஆனா என்னால விளங்க முடியல. அபிசீனிய நிலையை விட மக்காவுடைய நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு நிர்பந்த இக்கட்டான ஒரு நிலையில நம்முடைய இதை முழுமையா செயல்படுத்த முடியாத நிலையில ஒரு நிலையில இருக்கிறோங்கிறது தான் நான் விளங்குறேன் ஒழிய அபிசீனிய நிலைண்டா உண்மையிலேயே அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அவன் என்ன சொல்றான் நம்ம அப்படி அவனுடைய இதுல எதுவுமே தலையிட முடியாது. நம்ம அவனுடைய எந்த உரிமையும் கோர முடியாது. அபிசீனிய நிலையில இவங்க என்ன சொல்றது அகதிகளாக போய் அங்க இருக்கிறாங்க. அங்க போய் அவங்க எந்த உரிமையை கொள்றதுக்கு முடியாது. ஆனா நாம இங்க மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறோம். ஒரு வகையில பார்க்க போனா இந்த ஊரு அந்த அடிப்படையில் பார்க்க போனா நாங்கெல்லாம் இந்த இந்தியாவின் குடிமக்கள் தான். அப்ப அபிசீனிய நிலைங்கிற அடிப்படையில் நம்முடைய ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கிறங்கிற மாதிரி ஒரு நிலை இல்ல. நம்முடைய பூர்வீக நிலை தான் இருக்கு. உதாரணமா முஹாஜிர்கள் போறவங்க அத்தனை பேரும் மக்காவுடைய ஜம்பிகள் தான், அந்த ஊர்வாசிகள் தான். அபிசீனியால போயிருந்தவங்க மக்காவாசிகள் தான். ஆனா அங்க தங்களுடைய இதை நிலைநாட்ட முடியாத காரணமா இருந்தா வெளியேறி போனாங்க. இப்ப இங்க ஆட்சியை தான் நிலைநாட்ட முடியல, மற்றபடி நம்முடைய செயல்பாடுகள் நிச்சயமா. உதாரணமா இப்ப நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே தலைமையின் கீழே செயல்படணும்னு ஒப்புக்கொண்டு அந்த ஒரு இதுல இருந்தா சாத்தியம் இருக்கு. சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, சாத்தியம் இருக்குது. நம்ம எல்லாம் மனப்பூர்வமாக அந்த மாதிரி என்ன ஒரு தலைமை தான் இருக்கும், நிறைய தலைமை இருக்காது. அதுக்கு தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மைகள் எனக்கு ஏற்படணும், எல்லா சகோதரர்களுக்கும் ஏற்படணும். யார் தலைமைக்கு வந்தாலும் சரி நம்ம ஒன்றுபட்டு இருப்போங்கிற ஒரு மனோநிலை ஏற்படணும். வந்துட்டு சாத்தியம் இருக்கு, சாத்தியம் இல்லாம இல்லை. அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுவதாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் சாத்தியம் இருக்குது. இவர் சொல்ற மாதிரி சொல்லுவோம், ஒத்துக்கிறேன், ஒரு வகையில வேண்டாம். எந்த ஜமாத்துமே இன்னைக்கு ரசூலுல்லாஹ் விட்டு போற ஜமாத்துடைய நிலையில இல்ல, ரைட், ஒத்துக்கிடுவோம். இப்ப நம்ம எல்லாம் முடிவு பண்ணி அந்த ஜமாத்தை உருவாக்குறது சொல்லும் தப்பு தான். நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம ரைட்டே கிடையாது. அந்த இடையில விடுபட்டு போயிருக்கு, அந்த தொடர் வர வேண்டியது விடுபட்டு போயிருக்கல, திருப்பி அந்த தொடர்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுல ஒண்ணு தப்பான அதிகாரம் நான் ஒண்ணு சொல்லலையே. சகோதரர் சொல்ற மாதிரி ஒத்துக்கிடும். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் விட்டு போன ஜமாத்துல எந்த ஜமாத்தும் கிடையாது. ஓகே, நம்ம அதை ஏத்துக்குருவோம். அப்ப என்ன செய்யணும்? நம்ம இப்போ நம்ம எல்லாம் முடிவு பண்ணி எந்த இடத்துல அந்த தொடரை விட்டுருக்கு அங்க போய் சேர்ந்துருவோம். இது தப்பு இல்லையே. அதுக்காக இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி இன்னொன்னு உண்டாக்குறேன்னு சொன்னா அதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதைத்தான் நான் சொல்லும். ஜமாத்துல் முஸ்லிமின் அதுல இல்ல, அல் முஸ்லிமின் தான் இல்ல, ரைட். அதுக்கு நான் அவங்களோட ஒத்த கருத்துக்கு வரேன். இப்ப என்ன செய்யணும் நம்ம? அப்ப நம்ம எல்லாம் நம்முடைய மனோ இச்சையும் நம்முடைய இதுகள் எல்லாம் விட்டுருவோம், விட்டுட்டு ஒன்றுபடுவோம். அந்த எங்க போய் அது விடுபட்டு நிச்சயமா ஒரு இடத்துல விடுபட்டு இருக்கிற ஒத்துதான் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விட்டுட்டு போன அந்த ஜமாத் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அங்க இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகி அப்ப அந்த அடிப்படையாக ஒன்றுபடலாம். அப்ப அது சகோதரர் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் ஹக்கின் பால் இருக்குங்கிறது தெளிவான ஒரு விஷயம். அப்ப நிச்சயமாக எங்கேயாவது இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா அதை கண்டுபிடிச்சாவது போய் சேரும். அந்த முயற்சியில நம்ம இறங்குவோம். நமக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்ல. அடுத்தது அந்த குழுவை பத்தி சகோதரர் சொல்ற சமாச்சாரம் இருக்க அதை நான் மறுக்கல. ஆனா அதுல என்ன விளங்கணும் தெரியுமா?
அது அவர்களுக்கு மேலிருந்த அமீருடைய கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. இது ஒரு விஷயமே இல்ல. அதாவது உதாரணமா எடுத்துக்கிறேங்க, இப்ப நான் இதா சொல்றேன், நீங்க இது பண்ணக்கூடாது. உதாரணமா எடுத்துக்கிறேங்க, இப்ப நான் தெளிவா சொல்றதுதான் சொல்றேன், சுட்டிக்காட்ட சொல்லல. ஜாக்கு டிஎம்எம்கே இப்போ ஜாக்குடைய அமீருடைய தலைமையிலேயே இவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு பாராதரண விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு அமீர் வேற, அதுக்கு அமீர் வேற. இந்த தலைவர் என்றைக்கு அந்த மேடையில தோணல, அந்த தலைவர் இந்த மேடையில் என்றைக்குமே தோணுதில்லை. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அவருடைய முழுமையான ஒப்புதல் படி உருவாக்கப்பட்டதும் இல்லை. இதைத்தான் அவர் இருக்கிறேன். இப்படி ஏதோ கசப்பு வந்துச்சுன்னா உடனே தனிப்பை ஒரு இதை உண்டாக்குறது, அப்புறம் கசப்பு வந்து அங்க தனிப்பை உண்டாக்குறது. அப்புறம் எங்க நம்ம குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கிறோம்? இங்கதான் கோளாறு இருக்குங்கிற கோளாறு இங்க இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். மற்றபடி குழுக்கள் இருக்கலாம். உதாரணமா இப்ப நம்மளே ஏற்பாடு பண்ணிட்டோம். நிச்சயமா ஒரு அமீர் ஒரு இடத்துல இருப்பாருன்னு சொன்னா அதனுடைய இது திருச்சியில இருக்கதான் செய்யும், மதுரையில தான் இருக்கும், விருதுநகர்ல இருக்காது, ஊரு பட்டி தொட்டி முதல் கொண்டு ஒரு அமீர் இருக்கதான் செய்வாரு. இது ஒன்னும் இதுக்குள்ளது. ஆனா அந்த அமீருடைய நிலை என்ன? அவர் அந்த தலைமை அமீர் நிகழ்ச்சி அவருடைய தலைமையெங்கு செயல்படுவார். அல்லது இவர் சகோதரர் சொல்ற மாதிரி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு வயசான ஒரு கார அவருடைய நிறைய குடும்பம் பெருகி போயிருக்குது, அதுல அந்த குடும்பத்துக்கு அவர் தலைவரா இருப்பார். அல்லது அந்த குடும்பமே அந்த ஹான்தானே ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துல ரொம்ப பல்கி பெருகி போயிருக்கும், அந்த ஹான்தானுக்கு அவர் தலைவரா இருப்பார். இது ஒரு சர்ச்சைக்குரிய அவரை ரசூல்லாவே மதிச்சிருப்பாங்க. அவர் அந்த குழுவுடைய தலைவர் சொல்லியிருப்பாங்க. அந்த தலைவர் சொன்னதுனால தனக்கு போட்டியான தலைவருங்கிற கருத்துல இல்ல, அந்த குழுவுக்கு அவர் தலைமை தாங்கிறார். குழுன்னு தலைமை இருக்கணும். அதான் தலைமை இல்லாத ஒரு குழு இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க. அதான் நான் கேட்கேன். தலைமை இல்லாத குழு இருக்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில அவர்கள் எல்லாம் இப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? இப்ப நம்முடைய நிலை எப்படி தெரியுமா? இப்போ ஒவ்வொரு ஜமாத்தும் அவங்க முடிவு தான். உதாரணமா இப்ப நான் இருக்கேன்னு சொன்னா, இப்ப நான் என்ன முடிவு பண்றதோ என்ன இதுல தொண்டு வரவங்க அத்தனை பேர் தான். நான் அப்படிதான் சொல்றேன். அதை என்னுடைய ரசூலுல்லாஹி நான் சொல்லல, அந்த வாதம் கூட வேண்டாம். இப்ப நான் இருக்கிறேன், என் தலைமையில் இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க, நான் செய்யற முடிவு தான் இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்கில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த அமீர் சொல்றதுதான் முடிவு. டிஎம்கேல இருக்காங்க, அந்த அவர் செய்த முடிவு. ஜமாத் இஸ்லாமி அந்த அமீர் சொல்றதுதான் முடிவு. அப்ப இஸ்லாத்துல இத்தனை முடிவு எடுக்கிறதுக்கு எங்கே உண்டுன்றதான் நான் கேட்கிறேன். அதுக்கு இடம் இல்லை. அந்த அடிப்படையில ஒண்ணுதான் இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா உருவாக்குவோம், பாடுபடுவோம். நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு ஒத்துக்கிறேன், எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஒன்றுபடுத்தக்கூடிய முயற்சி செய்யறது நம்முடைய கடமையா இல்லையா? அதுதானே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலையாய கடமை. அதை விட்டு போட்டு வேற எந்த முயற்சியில ஈடுபட்டாலும் அது வீண் தானே. இதத்தான் சகோதரர் நான் சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாருன்னு சொன்னா அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பரிசீலனை பண்ணணும். மற்றபடி தனித்தனி குழுக்கள் இருக்கிறதோ தலைவர் இருக்கிறதோ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து இருக்கத்தான் செய்து, அதை நான் மறுக்கல. ஆனால் தனித்தனி அதிகாரம் பெற்ற தலைவர்கள் இருந்ததாக வரலாறுல இஸ்லாமிய இதுல எல்லாம் அந்த அவர் சொல்ற மாதிரி அந்த இமாரத்து ஆட்சி அதிகாரம் உள்ள தலைமையை கட்டுப்பட்டவங்களா தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் நம்மள்ட்ட இல்லைன்னாலும் எந்தெந்த இது நம்மள்ட்ட இருக்கோ அதுலயாவது ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டா என்ன? இது இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு வழியா இல்லையா? இது சமுதாயத்தை ஒன்றுபடுத்தக்கூடிய வழியா? அல்லது இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோமே 1 2 2 3 3 4 5 6 அதே மாதிரி ஷியாக்கள் எடுத்துட்டு அவங்களோட 12 பிரிவோ, அஹ்ல சுன்னத் ஜமாத் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 4 பிரிவோ, அப்புறம் அதுல தரீக்காக்கள் ஒரு அதுல எத்தனையோ பிரிவோ, அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு செல்ல ஆரம்பிச்சோம். 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 5 இப்படியே போய்கிட்டு இருக்கணுமா? இதத்தான் நான் பரிசீலனை பண்ணணும், யோசிக்கணும். இதுல குர்ஆன் ஹதீஸ் நமக்கு இதுக்கு வழிகாட்டலையா? எந்த அடிப்படையில் கோளாறுகள் வருது? அந்த வாசலை எப்படி நம்ம அடைக்கலாம்? இந்த பிரிவிறத்துக்குள்ள அடிப்படை காரணம் என்ன? அதை எப்படி அந்த வாசலை மூடுறது? எந்த ஒரு நிலையிலையும் அந்த ஜமாத்துல கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிலையை எப்படி உருவாக்குறது? இதத்தான் சகோதரர் எதிர்ப்பு. அப்படி ஒரு நல்ல ஆக்கமான திட்டங்கள் அவர் கொடுத்தாருன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாம ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அடுத்தது இந்த அன்சாரி பெயர் சொன்னாரு, மறைக்கவே கிடையாது. அன்சாரி பெயர் தான் அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். அவர் சொன்ன மாதிரி பெயர் இருக்கு. அந்த பேர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்னு இடுகுறி பெயர், அப்புறம் பட்ட பெயர் அல்லது குனியத்து பெயர், இல்ல சிறப்பு பெயரை சிலர் சூட்டலாம். பட்ட பெயர், அதை பட்ட பெயர் என்ன சொல்றது, என்ன கௌரவ பட்டங்கள் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி சூட்டலாம். அல்லது அவர்கள் செயல்களை பற்றி ஒரு பேர் சூட்டப்படலாம். இதெல்லாம் ஒண்ணு நமக்கு பிரச்சனைக்குரியதே அல்ல, இது சர்ச்சைக்குரியதும் அல்ல. இதெல்லாம் நான் சர்ச்சை ஆக்கவே இல்லை. சகோதரர் கொஞ்சம் தயவு செய்து என்னுடைய அந்த வாதங்களை கொஞ்சம் கிரகித்துக்கிட்டு என்ன ஒரு இதுல நான் அதை சொல்றேங்கிறத அவர் புரிஞ்சு சொல்லணும்.
நான் சொல்றது இந்த சமுதாயம் பல என்னது பல பல அணிகளாக நின்று கூட தனித்தனியாக செயல்படுறது இருக்கே, இது அட்டர் வேஸ்ட்ங்கிறேன். இதனால நான் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க போறதும் இல்ல. வேற ஒண்ணு வேணா சகோதரர்களை, இன்னைக்கு எந்த ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபட்டாலும் சரி, அவன் என்ன பண்றான், சென்சஸ் எடுக்கிறான். இதுல எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பிரிவுகள் இருக்கு, எதெல்லாம் இந்த பிரிவு ஆதரிக்கிறது, எதெல்லாம் இந்த பிரிவு ஆதரிக்கல, அதை நம்ம கரெக்டா கணக்கு பார்த்தோம். இதெல்லாம் முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க பொழுதுதான் அவன் யோசிக்கிறான். அப்ப அந்த நிலையை உருவாக்குறதுக்கு ஏன் நாம பாடுபடக்கூடாது? இது என்ன ஒரு தவறான திட்டத்தை, கூடாத ஒரு திட்டத்தை, சமுதாயத்துக்கு நலன் தராத ஒரு திட்டத்தை சொல்றானா, அல்லது இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால இது சாத்தியம் அதை செஞ்சுட்டு போறதுங்கிற கருத்துல இருக்கா? இதைத்தான் நான் அவர்கிட்ட சொல்றேன். இல்ல இது அது நம்ம இது சகோதரர் ஒருத்தர் எழுதி அனுப்பி இருக்கிறாரு, அது சர்ச்சைக்குள்ள விஷயம் அல்ல. ஆக இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. என்னுடைய வேண்டுகோள் இதுதான், நாம எல்லாம் ஒன்றுபடுறதுக்கு வழி என்ன? குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுதா இல்லையா? இல்ல, அதுக்கு வழியே கிடையாது, வழியை உண்டாக்கவும் முடியாது. இப்படியேதான் நம்ம குழுக்களாக போய்கிட்டு இருக்குங்கிறது தான் சகோதரி தீர்ப்பா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவரை நான் இப்ப கேட்ட விஷயத்துக்கெல்லாம் தெளிவான வழக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நாளையுடைய அமர்வு இன்ஷா அல்லாஹ் தொடரும். அவசரப்பட வேண்டாம், இங்கே நம்ம ஒழிச்சு இருக்குதுங்க, இங்கே ஜும்மா நடக்கும். அதுக்குள்ள வசதிகள் இருக்கு. இந்த ஹால்ல நம்ம பள்ளிக்கு போய் சேர முடியும்னா போடும். பள்ளிக்கு இப்போ பக்கத்துல உள்ள பள்ளிக்கு எத்தனை மணிக்கு யாருக்காவது தெரியுமா? முடியாது, ஒன்றியாச்சுல. அதனால இங்கே நம்ம ஜும்மா. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا لا مضل له فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த கலந்துரையாடலின் 4ஆம் நாளில் முதல் அமர்விலே நாம் எல்லாம் குழுமி இருக்கிறோம். நேற்றைய அமர்வின் இறுதியிலே சகோதரர் அபு அப்துல்லா அவர்கள் நியாயமான சில கேள்விகளை எழுப்பி அதற்கு விடை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதுல ஒரு கேள்வி, லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் கூட எப்போதும் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இமாரத்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னான், அந்த தலைமை இல்லைன்னு சொன்னா, அப்ப கியாம நாள் வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும்டாங்களே, அது பொய்யா போகுத, அந்த வார்த்தையை சொல்லல, அந்த கருத்து என்று நல்ல கேள்வி, இது சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆனா இதுக்கு விட ரொம்ப எளிமையானதுங்க. ஹக்குன்னு சொன்னா எது நமக்கு சாத்தியமோ அதை செய்யறதுதான் ஹக்கு இல்லையா? அப்ப அவங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில ஹக்க செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது கியாம நாள் வரைக்கும் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப ஹக்குல இருக்க ஹக்குங்கிறது என்ன? எதை நம்ம செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை நம்ம சக்திக்கு உட்பட்டு செய்யறது. இந்த ஹக்குங்கிறது ஒரு இமாரத்து உண்டாகிக்கிட்டே இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. இமாரத்து இல்லாத ஒரு இடைவெளியும் ஏற்படலாம். இடைவெளி ஏற்படும் என்பதை முதல் நாள் அவங்க எடுத்து வச்ச அந்த ஹதீஸ்ல இருக்குது. அப்படி ஒரு ஜமாத்தோ இமாமோ இல்லை என்று சொன்னால் அப்படி ஒரு நிலை ஏற்படும் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டு தான் செய்யறாங்க. இமாரத்துங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்லாம் சொல்லல, இருக்கும் இல்லாம இருக்கும். வாதம் இன்னைக்கு அது இல்லைங்கிறது மட்டும்தான். அதனால ஹக்குல நிலைத்திருக்கக்கூடிய கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது இல்லைன்னு உணர்றோம், அது ஹக்கு.
இல்லேன்னு உணர்ந்துக்கிறோம்ல, அப்படி ஒண்ணு இல்லேன்னு, அதான் ஹக்கு. அதற்காக முயற்சிக்கணும்னு விளங்குறோம் இல்லையா, அது ஹக்கு. ஆக ஹக்குல சத்தியத்தை ஏத்துக்கிற கூடிய கூட்டம் கியாம நாள் வரைக்கும் இருக்குங்கிறாங்களே, அதுக்கு நான் எடுத்து வச்ச வாதம் எந்த வகையிலையும் முரண்பட்டது இல்ல. ஒரு சிம்பிளான விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஏதாவது ஆட்சேபம் வந்தா கூடுதலா விளைக்கிறோம். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஜாக்குங்கிற ஒரு அமீருடைய அனுமதியோடு ஆரம்பித்தால் கூட பரவாயில்லை, அவங்க அனுமதி இல்லாம இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்புனாங்க டிஎம்எம்கே சம்பந்தமா. அதுக்கு நான் நேற்று ஆரம்பத்தில் எடுத்து வச்ச வாதத்திலே விட இருக்குதுங்க. என்ன, அமீர் என்பது நெசமா இன்னைக்கு இல்ல, நம்ம அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அமீர்னு ஒருத்தர் இருந்தா தான் அதுக்கு கட்டுப்படாம அவரை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அமீருங்கிற வார்த்தையை. குழுக்கள் தான் இருக்குது, குழுக்களுக்கு தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால ஒரு குழுவுல இருக்கிறத அந்த பணிக்கு மாத்திரம் அந்த குழுவுல இருந்து கொண்டு இன்னொரு பணிக்கு இன்னொரு குழுவுல இருக்கிற தப்பு கிடையாது. குழுக்கள் இமாரத்துல சேராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத ஒன்றை எப்படி அல் முஸ்லிமீனோ ஜமாத்துல் முஸ்லிமீனோ ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸோ அல்லது வேற வேற அமைப்புகளை செய்யறோம். அவ்வளவு வேணாம், இந்த அமர்வுக்கு இவங்க அமீரா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அமீர் இல்ல, நம்ம நடைமுறையில் என்ன செய்யறோம், இவங்க இன்ஜினியர் சாப் அமீருங்கிறோம். இது அமீரா? இந்த கூட்டத்தினுடைய ரைஸ் அவர், அதாவது தலைமை தாங்கிறார், அவ்வளவுதான். டைம் கீப்பர் தான் அவரே ஒத்துக்கிறார். இப்ப இருந்தாலும் அமீர் வச்சுக்கிறோம், அமீர்னு சும்மா சொல்றோம். இப்ப இவர் அமீரா ஏத்துக்கிறோம். இவர் அமீரா ஏத்துக்கிறதுனால இன்னொரு அமீருக்கு மறுத்ததுன்னு அர்த்தமாகுமா? இல்ல, இவரை எதுக்கு அமீரா ஏத்துக்கிறோமோ அதுக்கு அவர் அமீர். இப்ப உங்க டைம் முடிஞ்சிச்சு சொன்னாரும் நான் உட்கார்ந்துருவேன். இதை சொல்லாதீங்கன்னு அவர் ஒப்பந்தத்துல இல்ல, ஒப்பந்தத்தை கவனிச்சு இதுல ஒப்பந்தத்துக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்கன்னு சுட்டி காட்டினா ரெண்டு பேர்ட்ட யார்ட்ட சொன்னாலும் நான் கேட்டுக்கிறணும். ஒருத்தர் எந்த சின்னத்தை ஆட்சேபணம் பண்ணாரு, இவர் சொன்னோன்னு கட்டுப்படுறாரு, அவ்வளவுதான் அவரு, அவ்வளவு அதுக்கு மேல கிடையாது. அதே இன்ஜினியர் சாப்ப இன்னொன்னு கூட நான் அமீரா ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தாவா செய்யறதுக்காக இந்தியன் இஸ்லாமிக் மிஷன் ஒன்னு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு சென்டர் ஆரம்பிச்சு முஸ்லீமா வரக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான உணவு உடை தர்பியா எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கி அது நடந்துகிட்டும் இருக்குது. அதுக்கு அமீர் அவங்க தான், அவங்களதான் நான் அமீர்னு சொல்லுவேன். அதுக்கு நானே அமீர் அவங்கள தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சிறுக்கு பிதாயத்து இதுகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு யாருன்னு கேட்டா அமீர்னா அந்த அர்த்தத்துல இல்ல. அமீர்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமீர் சொன்னாங்க அந்த பொருள்ல இல்ல, அது மாத்தக்கூடாது, அது ஒண்ணுதான் இருக்கணும். இது என்னன்னா அந்த குழுவுக்கு அவர் தலைவர், அந்த பணியை செய்யக்கூடிய அந்த குழுவுக்கு அவர் ஒரு ரயீஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமா சமுதாயத்துக்கு ஏற்படுற பிரச்சனை, அரசாங்கத்தினால மற்றவர்களால நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் பாதிப்புகள். இப்ப கோவையில் ஒரு கலவரம் ஏற்பட்டு போச்சு, அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட 1000 குடும்பம் தெருவில் நிக்குது. அது என்ன காரணம், ஒரு உண்டாத்தனமா எவனோ செஞ்சதுக்காக வேண்டி சமுதாயம் இன்னைக்கு அழிஞ்சு நிக்குது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு பணி அந்த அமைப்பு செய்யும் பொழுது அதுல போய் நான் சேர்ந்துக்குவேன். அந்த அமைப்புல அவர் தலைவராக இருக்கிறார், அதை ஏற்று நான் அதுல செயல்பட்டுக்கிறேன். இதுதான் இருக்கே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முழு இமாரத்து கிடையாது. அதனாலதான் கேட்டு செஞ்சிருந்தா பரவாயில்லைங்கிற வாதம் சரி கிடையாது. அது இருந்தா அப்படித்தான் செய்யணும். எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இமாரத்து இருந்தால் அதுதான் செய்யணும். அது மாதிரி ஐபிபின்னு ஒரு இயக்கம் இருக்குது, இஸ்லாமிய பிரச்சார பேரவைன்னு சொல்லி திண்டிவனத்தை மையமா கொண்டு அதுலயும் நானே இருக்கிறேன். அதுல ஒருத்தர் அமீரா இருக்கிறார், மௌலவி ஹபீப் ரஹ்மான்ங்கிறவர். அதனுடைய வேலை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை மட்டும்தான். அது மாதிரி முஸ்லீம் மீடியான்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்ன்றாங்க, அதை வேண்டாம் விட்டுருவோம். இயக்கங்களாக செயல்படுறது மட்டும் சொல்றோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நம்ம வாதம் என்னன்னா, இது அந்த இமாரத்து இல்ல, அதை இப்படி குழப்பிக்கிற வேணாம். அந்த இமாரத்து இருந்தா ஒருத்தருக்கு இன்னொன்னு போகக்கூடாது, அவர் எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பார். அந்த இமாரத்தா இருந்தா தனித்தனி எல்லாமே அவருடைய ஆர்டர்ல இருக்கும், எல்லாம் அவரே செய்வார், அவருடைய உத்தரவுல நடந்துகிட்டு இருக்கும். அப்படி ஒன்றோ அல்ல அதிகாரம் பெற்றதோ செய்ய மறுத்தால் அவர் மீது தண்டிக்கக்கூடிய அதிகாரம் படைச்சதோ இன்னைக்கு கிடையாதுங்கிறது தான் வாதம். அதனால அந்த வாதமும் சரியில்லை. அடுத்தது இப்ப என்னதான் செய்யறதுக்கு ஒரு வழி என்ன, ஒன்றுபடுவதற்கு கடைசி அவங்க கேட்ட நியாயமான கேள்வி என்ன, ஒன்றுபடுறதுக்கு என்ன வழி கேட்கிறாங்க. இந்த நம்ம எதை ஒற்றுமைக்கு வழின்னு சொல்றோமோ அதுதான் இதுவரைக்கும் வேற்றுமைக்கு காரணமா இருந்துச்சு. நீங்க நல்லா விளங்கிக்கணும். என்ன சொல்றோம், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு குழு அமைச்சுக்கிறாங்க. அந்த குழு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஜமாத்துன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் ஒவ்வொரு அமைப்பை உருவாக்குறவர்களும் இல்ல அமைப்பு தப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குறவர்களா இருந்தாலும் சரிதான், அவங்க என்ன செய்யறாங்கன்னா இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஜமாத்து அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொண்டு
எங்களுக்கு தான் நீங்க கட்டுப்படணும்னு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க அவரை மீறி இன்னொரு பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. இணைப்பு இல்ல, பிரிவு ஏற்படுது. இப்படி ஏற்படுதுங்கிறக்கா ஒன்றுபடுத்த ஒருத்தர் வருவாரு, அவர் இன்னொன்னு உண்டாகிட்டு இருப்பாரு, தவிர ஒன்றுபடுத்திட மாட்டாரு. அப்ப இதுக்கு என்ன கோளாறு தெரியுமா? இந்த இமாரத்து முழுசா கட்டுப்படுத்தக்கூடிய இமாரத்து தப்பா நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் எல்லா பகைமைக்கும் காரணமா இருக்குது. இது அந்த இமாரத்து இல்ல அப்படின்னு விளங்கிக்கிறங்க. 100 இயக்கம் 100 காரியத்துக்கு செய்யுங்க, வரதட்சணை ஒழிப்புன்னு செய்யுங்க. அதுல ஒருத்தர் தலைவரா இருப்பா, நான் போய் இருந்துக்கிறேன். அந்த பணி நல்லது, நான் அளவு சேர்ந்துக்கிறேன். இன்னொருத்தர் இன்னொரு நல்ல பணியை செய்வாரு, நான் முஸ்லீம் தாவா ப்ரோக்ராம் பண்ணுவாரு, அதுல போய் நான் போய் சேர்ந்துக்கிறேன். நீங்க செய்யுங்க, நானும் வர்றேன், உங்களை அதுல தலைவரா ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய முடியாது. அந்த இமாரத்து உண்டாகல. உண்டாகிற வரைக்கும் ஒவ்வொரு குழுவும் ஒரு பணியை செய்யும்போது குழுக்கள் சில பணிகளை செய்கின்றன. அவ்வளவுதாங்க இப்ப உள்ளது. உள்ளது என்னன்னு கேட்டா, சில ஒவ்வொரு குழுக்களும் 1-2 பணிகளை 5-6 பணிகளை கையில எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பணியும் யாரும் செய்யல. அந்த ஒரு கோணத்துல தான் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த கசப்புக்கு வேலையே இல்லை. ஏன் நாங்க டிஎம்கே செய்யற நல்ல பணிகள்ல மத்தவங்க ஒத்துழைக்க கூடாதா? இந்த அமீர் கட்டுப்பட்டு அது போக கூடாதும்பாங்க. டிஎம்கே கீழே இருக்கிறவர் இன்னொன்னு போக கூடாதா? இந்த அமீர் கட்டுப்பட்டு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதாவது டிஎம்கே என்ற லேபிள்ல என்ற அமைப்புல அதன் பெயர்ல ஒன்றை சொல்வதாக இருந்தால், ஒரு தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் அந்த தலைவர் எடுக்கணும். அவ்வளவுதான். இதாங்க இதுல உள்ள சாதாரண விஷயம். அதனால எல்லாரும் இதை விளங்கிருங்க. அந்த கசப்பு தன்னால, அந்த இடவெளியெல்லாம் தன்னால எல்லாம் ஒன்னா இணைக்கிறதுங்கிற நல்ல வழிதான். ஒரு கொள்கைக்கு 2-3 தேவையில்லை. ஒரே விஷயத்தை சொல்வதற்கு 7-8 தேவையில்லை. அது அந்தந்த அமைப்பினுடைய தலைவர்கள் கூடி முடிவெடுத்தார்களே ஆனால் அது அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுதான். பல அமைப்புகள் இருக்குல்ல, எல்லா அமைப்பு தலைவர்களும் கூடட்டும், தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒத்த கருத்து உண்டாகட்டும், அப்புறம் எல்லா மக்களையும் கூட்டுவோம். ஒரு காரியத்துக்கு 4-5 இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா எங்கேயோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். வெவ்வேறு காரியங்களுக்கு வெவ்வேறு இருப்பதுக்கு அந்த உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஒரே காரியத்திற்கு 2-3 இருக்கிறதுங்கிறது அது ஏத்துக்கிற முடியாது. அதுல கூட ஒரு நியாயம் இருக்கலாம். என்ன, ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறேன் வச்சுக்கிருவோம். என்னுடைய அந்த அமைப்பினுடைய அந்த செயல்பாடு பத்தலன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 10 பேர் அந்த காரியத்துக்கு ஆரம்பிச்சாரு, அந்த காரியத்தை சரியா செய்யல, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா செய்ய முடியும் ஒருத்தர் பிரியலாம், நல்லா ஒரு நல்ல நோக்கத்துக்கு கூட. இப்படி எல்லாம் இருக்கிறத விவகாரமா எடுத்துக்கவே கூடாது. இந்த கசப்பை நீக்கிட்டீங்கன்னாலேயே எல்லாம் சரியா வந்துடும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒவ்வொரு வாதம் ஜாக்கு வழிகேடு என்று எழுதுறது தான் எல்லாத்துக்கும் காரணமா இருந்துச்சு. ஜாக்கு எப்படி வழிகேடோ ஜமாத்து முஸ்லிம் அதே மாதிரி வழிகேடு தான். ஏன்னா ஜாக்கு ரசூல்லா உண்டாக்குனது இல்ல, ஜமாத்து முஸ்லிம் ரசூல்லாவுடைய ஜமாத் இல்ல, 2 சேம் ஒரே அந்தஸ்துல உள்ளதான். நல்லா விளங்கிக்கணும். அல் முஸ்லிமின் உண்டாக்குனா அதுவும் வழிகேடு தான். அந்த வாதப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கலங்கிற வாதப்படி வச்சீங்கன்னா எல்லாமே அதுதான். ஜாக்கு வழிகேடு சொன்னா அப்ப வழிகேடு என்று ஒன்றை இருந்து கொண்டிருப்போர் இன்னொன்று வழிகேடுன்னு சொல்லுவது புரிந்து கொள்ளாம, அது என்னத்தினால? இதுதான் ரசூல்லா உண்டாக்குன ஜமாத் நினைச்சதுனால வந்தவன. அதாவது இவங்க நினைக்கிறாங்க இதுதான் ரசூல்லா உண்டாக்குன ஜமாத், அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ரசூல்லா உண்டாக்குன ஜமாத். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவும் ரசூல்லா உண்டாக்குன ஜமாத் அவங்க நேரம் உண்டாக்குறது இல்ல. அவங்க எந்த அடிப்படையில் உண்டாக்குனாங்களோ அந்த ஜமாத்தும் கிடையாது. எல்லாமே நம்மளுடைய கையற்ற நிலையில அந்த மாதிரி உண்டாகலையேங்கிற ஒரு விரக்தியில அதுவரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது என்பதற்காக நாமளாக சில குழுக்களை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பணியை செய்வதற்கு ஒவ்வொரு குழுக்களை உண்டாக்கிட்டு இருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா ஏன் கசப்பு வருது? பல பல குழுக்களா இருந்தும் கூட ஒத்துமையா இருக்க முடியும். இந்த முரட்டுத்தனமான அணுகுமுறையை, இந்த ஜீரணிக்க முடியாத கடுமையான போக்குகளை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னாலேயே தன்னால சரியா வரும். ஒரு குழு செயல்படுது, அந்த பணி நமக்கு நல்லா தெரிஞ்சா எந்த குழுவில் உள்ளவரும் ஒத்துக்கலாம், உதவி செய்யலாம், கலந்து கொள்ளலாம், ஆதரிக்கலாம். பணியை பாருங்க. ஒரு குழு நல்ல பணி செய்யறதா சொல்ல குழுவே டிஎம்கே இருக்குது, ஒரு தப்பான முடிவை எடுக்குது, அழகா ஒதுக்கிடலாம். இந்த பணியில நாங்க இதை ஒத்துக்கொள்ள முடியாது, இந்த பணியை செஞ்சா நாங்க ஒத்துக்கிறோம். ஜாக்கே இருக்குது, ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கலாம், மனுஷன்தான், அந்த முடிவுல உடன்பாடு இல்ல, இந்த விஷயத்துல நாங்க எங்களுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும், ஒத்துக்க முடியாது. அல் முஸ்லிமீன் அவங்க ஒரு அமைப்புல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கரெக்டானதா இருக்குது, நல்ல நல்ல வேலை தான் தெரியுது, எல்லாருமே ஒத்துக்கலாம். இதுதான் இப்ப எல்லாரும் ஒரு ரேஞ்சில் இருக்கிற விளங்கிக்கிறங்க. ஒருவர் பரிசுத்தவான், இன்னொருத்தர் மட்டமானவர்ங்கிற போக்குனாலதான் எல்லாம் வந்தது காரணமே. ஒரு கட்டத்திலையும் ஜாக்குடைய சகோதரர்கள் ஜமாத் முஸ்லிம் வழிகேடுன்னு பிரசுரம் போடல, எழுதல, பேசல, இதை பத்தி கண்டுக்கிறவே இல்லை. ஆனா எல்லா கட்டத்திலையும் இந்த ஜமாத் முஸ்லிம்ங்கிற பேர்ல, அல் முஸ்லிம் பேர்ல நாங்க ஒண்ணுதான் பியூர் பரிசுத்தமான ஒரு இயக்கம், ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன ஜமாத் இதுதான், மத்த எல்லாம் வழிகேடு அப்படின்னு சொன்னதுதான் எல்லாத்துக்கும் காரணம். வேற எதுவும் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. எதனால இவ்வளவு குழப்பத்துக்கு என்ன காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப என்ன நிலைமைக்கு வந்தாச்சு? எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்ப ஜாக்கு எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சு தான் அல் முஸ்லிமீனும், அந்த ரேஞ்சு தான் ஜமாத்து முஸ்லிமீனும். அதை எல்லாத்தையும் உண்டாக்கி ஒன்னா ஒண்ணு உண்டாக்குறோம்னு வைங்களேன்,
அப்போ அதுக்கு உள்ள அந்தஸ்து அதுதான். இத புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், எந்த குழப்பமும் கிடையாது. உன்ன ஒரு காரியத்துக்கு சேரணும்னா அதுவும் ஓகே. அது பல அமைப்புகள் இருக்காங்க, கூட்டி பேச வேண்டிய விஷயம், ஆர்குமெண்ட்ல உள்ள விஷயம் கிடையாது. அது நல்லெண்ணம் உள்ளவர்கள் என்ன செய்யலாம், கூடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு டிஎம்எம்கேயும் கூப்பிடுங்க, அதனுடைய தலைவரையும் கூப்பிடுங்க, ஜாக்கு தலைவரையும் கூப்பிடுங்க, உங்களையும் கூப்பிடு. டிஎம்எம்கே விட்டுட்டா கூட மற்ற கொள்கை பிரச்சாரத்துக்கு உள்ள இயக்கங்களையா கூட்டலாம்ல. டிஎம்கே விட்டுருங்க, அது கொள்கை பிரச்சாரத்துக்கு உள்ள அது ஒரு பெரும் பாதிப்புகளுக்கு மாத்திரம் உள்ளதுன்னு வச்சுக்கிருவோம். ஜாக்கா இருந்தாலும் ஜமாத்துல் முஸ்லிமீனா இருந்தாலும் சரி, அதுல உள்ள பல உட்பிரிவுகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் கூடலாம் தானே, அகலதீஸ் உட்பட கூடலாமே. கூடி என்ன செய்யலாம், நம்ம உங்களை ஒன்று மாதிரி வச்சுக்கிறோம், உண்டாக்கிக்கலாம். அதான் ஒற்றுமைக்கு உரிய சரியான வழி. ஆக இதுவரைக்கும் ஒற்றுமைக்கு என்ன வழின்னு கேட்டதுக்காக சொல்றேன். ஒற்றுமைக்கு தடையா இருந்ததெல்லாம் ஒரு குழு குழுதான் இனிமே அதுக்கு பேரு. ஒரு குழு என்ன செய்யுது, ஜமாத்து கிடையாது. ஒரு குழு என்ன செய்யுது, நான் தான் கரெக்ட், மத்தெல்லாம் தப்புங்குது. இன்னொரு குழு கண்டுகொள்ளாம போயிருக்கு. இதான யதார்த்தமான நிலைமை, நடைமுறை. என்ன நான் நடைமுறை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆக இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, ஒன்றுபட வழி என்னன்னு கேட்டதுனால, இல்ல அதுவும் சொல்ல மாட்டேன். என்னதான் நீங்க வழி சொல்றீங்க இப்ப ஒன்றுபடுறதுக்கு, நமக்குள்ள உள்ள பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழி, அந்த வழியை கேட்ட காரணத்தினாலதான். இல்லன்னா நம்ம வாதங்கள் அதீஸ் அடிப்படையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அதை ஒரு கேள்வியா கேட்டதுனாலதான் நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அன்சாரிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தான் அந்த பேரை வச்சிருந்தான். அந்த பேரு வச்சதோடு நிக்கல, அந்த பேர்ல செயல்பட்டாங்க, தலைவர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு சகோதரர் அபூ அப்துல்லா அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு உதாரணத்தை காட்டினாங்க. என்னன்னா, ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தில் நிறைய மெம்பர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு அவர் தான் தலைவர். குடும்ப தலைவர் மாதிரி உள்ளதை ஆக்கிட்டாங்க. அதை அப்படி இல்ல, குடும்ப தலைவர். அன்சாருங்கிற ஒரு குடும்பமா, அது அன்சாருங்கிற ஒரு கோத்திரமா. அன்சார்ல பல கோத்திரம் இருந்துச்சு. அன்சாருங்கிறதுல ஹவுஸ் இருந்தாங்க, அன்சார்ல ஹஸ்ரஜ் இருந்தாங்க, அன்சார்ல பனு குறைலா இருந்தாங்க. அன்சார் என்பது ஒரு கோத்திரத்தின் பெயர் கிடையாது, ஒரு குலத்தின் பெயர் கிடையாது. அன்சார்ல பல பேர் இருந்தாங்க. அதை ஒப்பிட்டு தவறு என்று கூறிக்கொண்டு மற்ற ஏதாவது வாதங்கள் அடுத்து சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த தலைவர் அவர்களே, அருமை சகோதரர் பிஜி அவர்களே, சகோதரர்களே, நான் நேற்று கேட்டிருந்த கேள்விக்காக சகோதரர் பிஜி அவர்கள் சில விளக்கத்தை எடுத்து வைத்தார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையிலேயே நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவர் தெளிவுபடுத்தினார். இன்னும் இன்ஷா அல்லாஹ் மேலே போவதற்கு அது வாய்ப்பாக அமையலாம் என்று நினைக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், கியாம நாள் வரை ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கும், அவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஹதீஸ் படி உங்களுடைய கருத்து பிழைக்கின்றதே, அந்த சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்துதானே ஆகணும் அப்படிங்கிற கேள்விக்கு சகோதரர் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. எந்த அளவு சாத்தியமோ எது சாத்தியமோ ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஹதீஸிலிருந்து அதை தான் விளங்கணும்னு சகோதரர் சொல்றாரு. ஆனா அந்த விளக்கம் சரியா தப்பா இந்த இதுக்கு போகல, அதுல நான் மாறுபட்டுக்கிறதுல தான் இருக்கிறேன். ஆனா நமக்குள்ள இன்றைய நிலையில அதை ஒரு சப்ஜெக்டாக பேசி இந்த நாளை போக்காம, ஆக ஆக்கப்பூர்வமாக வரக்கூடிய ஒரு வழிக்காக வேண்டி அவர் சொல்றதையே வச்சு நான் கேட்கிறேன். இப்போ எது சாத்தியமோ அது செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப அந்த வழியிலே நான் கேட்கிறேன், குர்ஆன் ஹதீஸ் ஒப்புக்கொண்டவர்கள் எல்லாரும் ஓரணியில சேர்றது சாத்தியமா இல்லையா? அவர் சொல்றதுலதான் நான் கேட்கிறேன். எது சாத்தியமோ அதை நம்ம ஒன்றுபடுத்தணும், அது நம்ம கடமை. அப்ப யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம்னு சொல்லிட்டு வந்துட்டோமோ, அதை ஒப்புக்கொண்டு விட்டோமோ, அது அல்லாத முன்னோர்களுடைய அபிப்பிராயங்களாக இருந்தாலும் சரி, இப்போதுள்ளவர்களுடைய அபிப்பிராயங்களாக இருந்தாலும் சரி, யாருடைய சுய அபிப்பிராயங்களாக இருந்தாலும் சரி, சுய தத்துவங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மார்க்கத்திற்கு பொருந்தாது. அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு
குர்ஆன் ஹதீஸில் நாம் எல்லாம் சரணடைந்து விட வேண்டும் என்று யாரெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுவது சாத்தியமா இல்லையா, அந்த முயற்சியில் ஈடுபடுறது அவசியமா இல்லையா? மற்றவர்கள்லாம் விட்டுருங்க, முக்கல்லிதுகளை விட்டுருவோம், தர்காக்காரங்களை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். யாரெல்லாம் மனப்பூர்வமாக குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு தடை என்ன? அடுத்தது, தலைவர் கட்டுப்படக்கூடிய நிலை இருக்குதற்க எந்த விஷயத்தில் ஒப்புக்கொண்டோமோ அதுல கட்டுப்படணும். அதுதான் அதுல கட்டுப்படணும். அதுக்கு தலைவர் உதாரணமா இப்ப இந்த கூட்டத்துக்கு தலைவர் ஏற்பாடு பண்ணிட்டோம். முதல் நாள் சகோதரர் சம்பந்தம் இல்லாத ஒரு கடிதத்துக்கு படித்தாரு. தலைவர் ஆட்சேபனை பண்ணல, நானும் ஆட்சேபனை பண்ணல, படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கு நியாயமான எந்த குற்றச்சாட்டை சொன்னாங்களோ அவர்களே ஒப்புக்கொண்டு அவர்கள் கையெழுத்திட்டு ரெக்கார்டை காட்டுறதுக்கு தான் வந்தேன். அதே மறுக்கப்பட்டு விட்டது. அப்பவும் தலைவர் சொன்னாரு, நான் கட்டுப்பட்டேன். தலைவர் உத்தரவு போடுறாரு, அது கட்டுப்பட்டேன். நியாயமா அந்த இடத்துல தலைவர் ஏத்து கூட நான் வாதம் பண்ணிருக்கலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு கடிதத்தை வாசிக்க விட்டீங்களே, அப்ப அதுக்கு பதில் கொடுக்கிறது என்னுடைய கடமை இல்ல. இல்லன்னு சொன்னா அந்த தவறான பிரச்சாரம் ஆடியோ வீடியோல பதிவாகி உலகமெல்லாம் போகுமே, அப்ப அதுக்கு நான் பதில் கொடுக்கலங்கிற நிலைதானே இருக்குன்னு நான் அவர்கிட்ட வாதம் பண்ணிருக்கலாம். ஏன் கட்டுப்பட்ட? தலைவர் ஒப்புக்கொண்டுட்டோம், உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு இல்ல இல்லங்க நீங்க படிக்க கூடாதுன்னு. அப்ப இந்த இடத்துல எதை ஒப்புக்கொள்றோமோ அது கட்டுப்பட்டு தான் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம அது 10 பேரா இருக்கட்டும், அல்லது 3 பேரா இருக்கட்டும், அல்லது 1000 பேரா இருக்கட்டும், ஒப்புக்கொண்டு ஒருத்தரை நமக்கு தலைவர் ஆக்கிட்டா அதுக்கு கட்டுப்படணும். அந்த கட்டுப்படக்கூடிய மனோநிலை வந்துட்டாலே குர்ஆன் ஹதீஸ்க்கு கட்டுப்படுறோம் அர்த்தம். அதுல சில இழப்புகள் நமக்கு ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளணும். அது நம்முடைய கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நமக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கட்டுப்படணும். இப்ப இது எனக்கு கௌரவ பிரச்சனை தான். நான் இப்ப அந்த அவர் பச்சை இருக்கிற ஒண்ணு கூட உண்மை இல்ல, இருந்தாலும் எனக்கு சரியான ரெக்கார்டு இருந்துச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சவன்ட்டு கேளுங்க, அந்த ரெக்கார்டை காட்டுற நான் சொன்னது உண்மையா இல்லன்னு நீங்களே அறிஞ்சுக்கிடுங்க. அவங்க 4 பேரும் தாங்க செய்து தவறுன்னு ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. தாராளமா நீங்க இருந்து கேட்டுப்போம். அப்படி இருந்தும் என்னுடைய கௌரவ அந்த இடத்துல நான் ஏன் கட்டுப்பட்டேன்? தலைவருக்கு கட்டுப்படும். அப்ப அதே ஒரு மனப்பான்மை நம்மகிட்ட வந்து என்ன தலைவருக்கு கட்டுப்படுற அப்ப குர்ஆன் ஹதீஸ் சொல்ல ஏன் நம்ம ஒன்றுபடக்கூடாது? அது சாத்தியம் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்றது? அப்படி சாத்தியம் இல்லைன்னு சொன்னா அது நம்முடைய மனோ இச்சை. மனோ இச்சை கூடாதுன்னு குர்ஆன்ல 100 வருஷங்களுக்கு மேல மனோ இச்சைக்கு அடிபடுறவன் அதை ரப்பாக்கிட்டான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில சகோதரர் சொல்லக்கூடிய அளவிலே சாத்தியமான அதையே நாம் செய்யக்கூடாது. அப்புறம் உண்மையிலேயே அந்த நிலை இல்லைன்னு சொன்னா நம்ம இங்க இருக்க முடியாது. சகோதரர் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட நிலை இல்லைன்னா இங்க இருக்கக்கூடாது, காட்டுக்கு போக வேண்டிய நிலை நாம இருக்கிறோம். அல்லாம இங்க இருக்கக்கூடிய நிலை இல்ல, அப்ப காட்டுக்கு போயிடணும். எதுவுமே சாத்தியம் இல்ல. உதாரணமா எடுத்துக்கிடுங்க, அமீர் ஒரு கட்டுப்பாட்டுல சத்திய பிரச்சாரம் செய்யறதுக்கு இல்லைன்னு சொன்னா, ஆட்சியுடைய அதிகாரம் வந்தாதான் சாத்தியம் சொன்னா, ஆட்சியுடைய அதிகாரம் வராதவரை நாங்கள் இழந்த உரிமைகள் பெற்று தருகிறோம், இருக்கிற உரிமைகளை பாதுகாக்கிறோம் சொல்றதும் அர்த்தம் இல்லாம போயிடுது. ஏன்னா அதுக்கு இமாரத்து கண்டிப்பாங்க, அங்கதான் அதுக்கு முக்கியத்துவம். ஏன்னா இழந்த உரிமைகளை பெறறதுக்கு மீட்கிறதுக்கு இதை விட அது முக்கியத்துவமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல அதுவும் பிழைச்சு போகுது. ஆனா சகோதரர் எல்லாமே தப்புதான் ஒத்துக்கிட்டாரு, அதனால நான் அதை வாதமா வைக்க முடியாது. நேற்றே பேசும் பொழுது டிஎம்கே தவறுதான், ஜாக்கு தவறுதான், ஜமாத்துல் முஸ்லிமீன் தவறுதான், எல்லாம் தவறுதான், நம்ம எல்லாம் ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னதுனால நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, சாத்தியமானதை செய்யும் பொழுது அதுல உள்ள நேர்மையான சாத்தியத்துக்கு ஏன் நம்ம கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்ல. சகோதரர் அந்த அன்சாரிகளுடைய தலைவர் இதுக்கு எடுத்து சொல்றாரு. இதோட விவரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவர்னு சொல்றதும் அதுக்குள்ள உள் கட்டுப்பாடுகளை நம்ம விளங்கிறோம். இப்ப இதுக்கு தலைவர், இவருடைய இது இவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு மஹல்லா, அந்த மஹல்லாவில் ஒரு தலைவர், அதுக்குள்ள கட்டுப்பாடு. அதே மாதிரி ஒரு ஜமாத்து, அதுக்குள்ள கட்டுப்பாடு. அந்த அடிப்படையில் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சய்யிதுங்கிற அடிப்படையில் குடும்ப தலைவர் இருந்தாங்க, அன்சார்கள் தலைவர்கள் இருந்தாங்க, முஹாஜிர்களுக்கு தலைவர் மறுப்பு இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், அன்சார்கள் தலைவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு அமைப்பு, அவர்களுக்கு என்று ஒரு பைலா, அவர்களுக்கு ஒரு நிர்ணய சட்டம், அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்ததா? அப்படி கட்டுப்பாடு இருந்த ஏதாவது ஒரு இதை காட்ட முடியுமா?
அவங்க குடும்பத்துக்குள்ள அல்லது இவர் சொல்ற மாதிரி பல காந்தாங்கள் ஒன்றுபட்டிருக்கலாம். இதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயம் இல்ல. பல காந்தாங்கள், பல குடும்பங்கள், பல மக்கள் சேர்ந்து அல்லது ஒரு செயலின் அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள், அவங்க எல்லாம் ஹிஜ்ரத் புறப்பட்டவர்கள் அந்த ஒன்றுபட்டவர்கள், உதவி செய்தவர்கள் அந்த அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள், அப்படிப்பட்ட இது இருக்கலாம். ஆனா அப்போ அவர்கள் அன்சார்கள் முஹாஜிர்கள் சொன்னாலும் அவருக்கு ஒரு தலைவர் இருந்தாலும் அந்த தலைவர் கட்டுப்படக்கூடிய அதுக்கு மேலுள்ள ஒரு தலைவர் இருந்தார். அன்சாருடைய தலைவரையும் முஹாஜிருடைய தலைவரையும் சகோதரர் சொன்னாரே ஒரு கூட்டத்தாருடைய தலைவரையும், ஆக இப்படி எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் இந்த தலைவர்களை எல்லாம் மார்க் ரீதியாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கட்டுப்படுத்தக்கூடிய மேலே ஒரு தலைவர் இருந்தார். இத சகோதரர் மறுக்க மாட்டாருன்னு நம்புறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாங்க. அங்க ஒரு தலைமை தான். ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பல தலைவர்கள், பல அமீர்கள், பல பொறுப்புதாரிகள் இருக்கிறத பற்றி நான் சர்ச்சையே கிளப்பல. ஏன்னு சொன்னா இப்ப சகோதரர் சொல்றாரு, அரசியலுக்குன்னு ஒரு பிரிவோ, கல்விக்குன்னு ஒரு பிரிவோ, மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யறதுக்கு ஒரு பிரிவோ, அல்ஹம்துலில்லாஹ் இது தப்பு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த பிரிவுகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவருக்கு கீழே வரணும். இதான் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்றேன். கல்விக்குன்னு செயல்படக்கூடிய தலைவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செயல்படுத்துவாங்க. மாற்று மத பிரச்சாரம் செய்ய அவர்களுக்கு எல்லாம் செயல்படுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் தாங்க செயல்படுத்துற முழு கட்டுப்பாடு அவர்களுக்குரியது. அவர்களுக்கு பைலா, அவர்களுக்கு நிர்ணய சட்டம், அவர்கள் அந்த கட்டுப்பாடுக்குள்ளதான் இருப்பாங்க. இதுதான் கூடாது. நான் கூடாதுன்னு சொல்ல, குர்ஆன் அனுமதிக்கலன்னு சொல்றேன். ஹதீஸ்ல இருக்க ஆதாரம் இல்லைன்னு சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில அந்த தலைவர்களை பத்தி நான் பிரச்சனையே பண்ணல. அதாவது ஒரு தலைவரின் கீழ் பல சப்பிரிவுகள் தாராளமாக இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ்ல அனுமதி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைமையின் கீழ் பல ஒவ்வொரு வேலைக்காக வேண்டிய ஒரு குழு அமைச்சு அவர்களுக்கு ஒரு அமீரை ஏற்பாடு பண்ணி பல பணிகள் செய்திருக்கிறாங்க. இதை நான் மறுக்கல. அப்ப இதுவும் நம்முடைய வாதத்துக்குரியது அல்ல. அதாவது ஒவ்வொருத்தரும் சுய நிர்ணய உரிமையோடு அவர்களாக அவர்களுடைய விஷயத்தில் முடிவு செய்து கொண்டு செயல்படக்கூடிய தன்மையில தனித்தனி குழுக்களாக செயல்படுவதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா? இதுக்கு சகோதரர் தெளிவான விளக்கம் கொடுக்கணும். ஆக தலைவர்களுடைய விஷயம் அதுதான். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்களுடைய அனுமதி இல்லாம, அவர்களுடைய ஆலோசனை இல்லாம தனித்தனி குழுக்கள் செயல்பட்டதாக நமக்கு தெரியல. வேண்டாம், ஒரு கல்யாணம் நடந்திருக்கும் அவங்க குடும்பத்துல, அவங்க குடும்ப சம்பந்தம் அப்படி ஏதாவது நடந்திருக்கும். அதை நான் சொல்லல, உடனே அதை ஒன்னு ஆதாரமா காட்ட நான் எதிர்பார்க்கல. அதாவது மார்க்க விஷயத்தில் ஒரு முக்கியமான அம்சங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியை பெறாம அல்லாஹ்வுடைய ஆலோசனை இல்லாம சுயமாக செயல்படக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருந்ததா? அப்படிப்பட்ட அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்திருந்தாங்களா? இதுதான் நமக்கு வேணும். மற்றபடி தலைவர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அடுத்தது எது ஒற்றுமைக்கு காரணமோ அதுதான் இன்னைக்கு வேற்றுமைக்கு காரணம் ஆயிடுச்சு சொன்னாங்க. இது உண்மையிலேயே ஒரு கால் அவரு இப்ப என்னுடைய ஆய்வுல இது கிடைச்சு போன்னு சொல்லலாம். ஆனா உண்மையில சொல்லுங்க, நல்ல விளங்கிடணும். எது குர்ஆன் ஹதீஸ் வழிகேடுன்னு சொல்றதோ அந்த வழிகேடுன்னு சொல்றதுக்கு நம்ம பின்வாங்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சகோதரர் நம்மோடு இருந்தார். மذஹப் விஷயமா சொல்லும் பொழுது 7:3 ஆயத்தையும் 33, 66, 67, 68 ஆயத்தையும் இன்னும் சில ஆயத்துக்களையும் காட்டி மذஹபுகள் வழிகேடு அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம். இதே டோன்ல கலீல் அஹ்மத் கிரோனூரி பேசினாரு. அவங்களெல்லாம் அவங்கதான் நேர்வழியில் இருக்காங்களா, நம்ம எல்லாம் வழிகேட்டில் இருக்கமான்னு சொல்லி அந்த ஒட்டுமொத்த அந்த மதம் அப்படியே பேச திருப்பி விட்டாங்க. அதே போல தர்கா 18, 102 106 வசனம் வரைக்கும் ஓதி காட்டி சமாதி சடங்குகள் வழிகேடுன்னு சொன்னோம். உடனே அந்த மொழிகள் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை கூட்டத்தை பத்தீங்களா, அவங்கதான் முஸ்லீம்களா, நம்ம எல்லாம் வழிகேடலாம் நரகத்துக்கு போகக்கூடியவங்களா, என்ன அயோக்கியத்தனம் பாருங்க, அவங்களை திருப்பி விட்டாங்க. நாம ஒருத்தர் அதுலயும் நம்ம தெளிவா சொல்றோம். என்ன சொல்றோம் விளங்கிருங்க. எப்பொழுது நம்ம தப்பு பண்றோம்னு சொன்னா, இப்ப உதாரணமா தர்காவுக்கே போறாங்க, இந்த குர்ஆன் வசனப்படி அது வழிகேடுன்னு சொல்றது மார்க்கத்துல உள்ளது சொல்லணும். சொன்னாதான் அவன் சிந்திப்பான், உணர்வான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவனை நீ வழிகேட்டுல போயிட்ட, நீ முஸ்லிம் இல்ல, நீ காஃபிர் ஆயிட்ட, உன் பின்னால தொழமாட்டேன், உன் பள்ளியில நான் தொழமாட்டேன்னு சொல்றதுக்கு அதை சொல்லுங்க சகோதரர் சொல்ற கரெக்ட். நாமளா தான் சொல்றேன். அதுக்குத்தான் நமக்கு அனுமதி இல்லை.
அவனை காஃபிராக்கி அவன் பின்னால தொழ மாட்டேன் அவனுடைய அது நமக்கு அனுமதி கிடையாது. மற்றபடி குர்ஆன் ஹதீஸ காட்டி இந்த ஆயத்துப்படி இது வழிகேடு அப்படி சொன்னா நம்ம ஏன் கோபப்படணும்? கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. உண்மையில நேர்வழியில் இருக்கவங்க அப்படி சொல்ற உடனே என்ன செய்வாங்க? அவங்க குர்ஆனை பார்ப்பாங்க, ஹதீஸ பார்ப்பாங்க. அதை சொல்லக்கூடிய அளவுல இருக்கா, இருந்தா நம்ம தவறு செஞ்சா நம்ம திருத்திக்கிறோம். இல்ல நம்ம மனசாட்சிப்படி அதை அப்படி சொல்ற மாதிரி இல்ல, அவர் தப்பா பொருள் சொல்றாரா, அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொல்றாரு நம்ம மறந்து போயிட்டோமா? ஒருத்தர் சொல்றதுனால அல்லாஹ் ரொம்ப தெளிவானவன், அல்லாஹ் ரொம்ப விவரமானவன், அல்லாஹ் நிச்சயமா தீர்ப்பை கரெக்டா கொடுப்பான். ஒருத்தன் வழிகேடுன்னு சொல்ற உலகத்துல அத்தனை பேர் ஒருத்தனை பார்த்து வழிகேடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நரகத்தை அனுப்பிடும் இல்ல. அந்த பயம் நமக்கு வேண்டியதில்லை. ஆனா சொல்லாம இருக்க கூடாது இருக்கு பாருங்க. சொல்லாம விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பே இல்ல. நான் கேட்கிறேன், வழிகேடுனா ரொம்ப பாராதூரமான ஒரு குற்றமாக இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வவஜதக லால்லன் ஃபஹதா. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்றான், நீர் என்ன சொல்றான்? அல்லாஹ் தெளிவான பதம், வழி தவறிகள் சொல்றாங்க. வழிகேட்டில் இருந்தீர், நாம் உமக்கு நேர்வழி காட்டினோம். உண்மையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த வழிகேட்டில இருக்கல. அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு விவரம் தெரிஞ்சிலிருந்து அவர்கள் அந்த சிலைகளை வணங்கவே கிடையாது. எந்தமான தவறான செயல்களையும் ஈடுபட்டது கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நாம் பார்க்கும் பொழுது குற்றம் சுமத்தக்கூடிய அல்லது குறை கூறி சொல்லக்கூடிய எந்த ஒரு அம்சத்தை நம்மளால பார்க்க முடியல. எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்ல முடியாது. அல்லாஹ் ஏன் அப்படி சொல்றான்? அப்ப அல்லாஹ் என்ன கருத்துல சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் தன்னை எவ்வாறு வணங்க வேண்டுமோ, தான் எஜமானன்கிற அடிப்படையில எப்படி நடக்க வேண்டுமோ அந்த விஷயத்தை நீர் அறியாதிருந்தீர், நாம் உமக்கு அதை கொட்டு கொடுத்தோம் சொல்றோம். அப்ப இதுல என்ன தெரியுது? ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அது இந்த லிஸ்ட்ல தான் வருது. அந்த கருத்துல தான் சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, அவங்க பேசி முடிச்ச பிறகு சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மதுஹபு தர்கா வழிபாடு எல்லாம் வழிகேடுன்னு ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்ன மாதிரி இதையும் வழிகேடுன்னு நம்ம சொன்னோம். அது ஒரு அதை தப்பா எடுத்துக்கிற கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நல்லா விளங்கிருங்க, மதுஹப தவறுன்னு சொன்னோம், இன்னைக்கும் சொல்றோம், அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்கு. தர்காவை தவறுன்னு சொன்னோம், இன்னைக்கும் சொல்லுவோம், அது ஆதாரம் இருக்குது. ஆனா நீங்க எதை வழிகேடுன்னு சொல்றீங்களோ அதான் நீங்களும் செய்றீங்க. அதான் இங்க கோளாறு. நான் எதை சொல்றேன்னு கேட்டா, ரசூல்லா உண்டாக்காத ஒரு ஜமாத்து நீங்களா உண்டாக்கிட்டு இதான் ரசூல் ஜமாத்துன்னு வாதம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் அதே மாதிரி நீங்க செஞ்ச மாதிரியே செஞ்சு வச்சுக்கிற இன்னொரு ஆளை குறை சொன்னீங்க பாருங்க, அதுதான் விமர்சனத்துக்குரியது. நீ வழிகேடுன்னு சொல்லுங்க, நாங்களும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வழிகேடு தான். ஆனா எதை சொல்றோம்? அதே விஷயத்தை நாமளும் செஞ்சுக்கிட்டு மலத்துல காலை கொண்டு வச்சுக்கிட்டு ஏன்டா மலத்துல காலை வைக்கிறேன்னு கேட்கக்கூடாது. உதாரணத்துக்காக மலன்னு சொல்லிட்டான்ற கூடாது, அதை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உதாரணம். அதனால மதுஹப் தர்காவோட எல்லாம் ஒப்பிட்டு இதை பேசாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்காத ஒன்றை தான் நீங்களும் உருவாக்கி வச்சிருக்கீங்க, அவங்களும் உருவாக்கி இருக்கிறாங்க. அதை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அப்பனா வீண் விதண்டாவாதம் தானே இது. அதுக்கு தான் அதை சொன்னது, அதான் அவ தடைன்னு சொன்னது காரணம். வழிகேடுன்னு சொல்றது வரவேற்கத்தக்கது, அதுல நமக்கு தப்பு கிடையாது. அதே மாதிரி பல பிரிவுகள் இருக்கிற தப்பு இல்ல. இந்த பல பிரிவுகளும் ஒரு அமீருடைய கட்டுப்பாடு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்றாரு. வரணும் என்பது வேற, இல்லைங்கிறது வேற. நான் அத்தனை வாதமே அதானே. பல பிரிவுகள் இருந்தாலும் ஒரு அமீருங்களை வரணும். எப்ப வரும்? வராதவன் இருப்பான், தட்டு தட்டி வரையில தொலைச்சு போவாங்க. அந்த இமாரத்து இருக்கணும், வரணும். எப்ப வரும்னா, நீங்க வாங்க வய வேலை பார்த்துட்டு, நீங்க வாங்கல வய வேலை பார்த்துட்டு. அப்ப வரணுங்கிறது விஷயம் வேற, வரணும் தான். அதானே என் வாதமே அதானே. நான் நேத்து பூரா சொல்லிட்டு இருக்கிறேன் என்னன்னு கேட்டா, 1000 இருந்தாலும் ஒண்ணுக்கு கீழே வரணும். அதான் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தது. எப்படி வரும்? எது வரும்னா இமாரத்து இருந்தா தான் வரும். எல்லாம் இஹ்லாஸ் உள்ளவனா இருந்தா சும்மா வந்துடும், போதனையில வந்துடும். எல்லாம் இஹ்லாஸ் உள்ளவனா இருக்க மாட்டான். அவன் லாபத்துக்கு பல விஷயங்களுக்கு பிரிஞ்சு இருப்பான். அவன் எல்லாம் வரமாட்டான், நான் இப்படிதான் இருப்பேன், போய வேலை உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்பான். அப்படி சொல்றவனுக்கு 2 தட்டு. ஏன்னா அல்லாஹ் எத்தனையோ ஆகிரத்து சொர்க்கம் நரகத்தை எல்லாம் காட்டி தீமைகளை எச்சரிக்கிறான். அதோட நின்றுக்கல, அடிக்கிறது புது தந்திருக்கிறான்ல. திருடுனா கையை விட்டுன்னு சொல்லியிருக்கிறான்ல. திருடுனா நரகத்துல போடுவேங்கிறத கொண்டு மாத்திரம் அல்ல போதுமாக்கிறல. அதை ஏத்துக்கிறவன் திருடாம எடுத்துக்கிடுவான், அதை ஏத்துக்கிறவனுக்கு வெட்டுத்தான். அதான் அப்பதான் கரெக்டுக்கு வரும். அதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடுங்க. ஒரே இதுல வரணுங்கிறது தான் கரெக்ட். வரல இன்னைக்கு இல்ல.
அதுதான் இங்க பிரச்சனை. அதுல ஒண்ணு கிடையாது. அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, ஜாக்கு, டிஎம்எம்கே, ஜமாத்துல் எல்லாம் தவறு என்று ஒப்புக்கொண்டாரு. தவறு என்று ஒப்புக்கொள்ளலங்க. அதான் ரசூலுல்லாஹ்வோட ஜமாத்துன்னு சொல்வது தவறுன்னா, அதுவே தவறுன்னு சொல்ல. தவறுன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். நான் சொன்னது என்னன்னா, அது தவறாக திசை திருப்புறாங்க, அல்ல தவறு அவங்க கவனிக்காம இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நான் ஒண்ணு ஜாக்கு உண்டாக்கிறது, ரசூலுல்லாஹ் எதை உண்டாக்குனாலும் அது இதான்னு சொல்றது, அது தப்பு. டிஎம்எம்கே உண்டாக்கிறது, ரசூலுல்லாஹ் உண்டாக்குனாங்களா அமீர்னு சொல்லி அது இதுதான் சொன்னா அது தப்பு. ஜமாத்துல் முஸ்லிமீன் அல் முஸ்லிமீன் வச்சுக்கிறது, ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்து இதுன்னு சொன்னா அது தப்பு. இப்படி குழுவாக செயல்படுவது தப்புன்னு நான் சொல்லல, நல்லா விளங்கிக்கிறங்க. தப்புன்னா ஆர்குமெண்டே இல்ல, நான் வர வேண்டிய தேவையும் இல்ல. அது தப்பு முடிஞ்சு வச்ச அதை செயல்படுறத பத்தி நான் தானே சொல்லியிருக்கிறேன். முடிஞ்சு வச்ச ஆர்குமெண்ட் நான் சொல்றது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன ஜமாத் என்று சொல்லி மக்களை யாரும் ஏமாத்த வேண்டாம். அது உருவாக முடியாத நிலையில, உருவாக முடியாத சாத்தியம் எடுத்துக்க கூடாது. நம்ம நாட்டில் அது இல்லாத ஒரு நிலையில நம்ம சக்திக்கு உட்பட்டு பல குழுக்களாக செயல்பட்ட மாதிரி செயல்பட்டு இருக்கிறோம். ஒன்னா உருவாகணுங்கிறது வேற. சரி, ஒன்னா உருவாகணுங்கிறாங்கல்ல, நான் கேட்கிறேன், ஒன்னா உருவாகணுங்கிற எப்படி ஒன்னா உருவாகுறது? வழி சொல்லுங்க. ஒன்னா உருவாகணும் எப்படி உருவாகுறது? யாராலையும் சொல்ல முடியாது, ஒன்னா உருவாகாது. என்ன, அவர் ஒரு ஆள் தயாரா இருக்கிறாங்க, மற்ற மூணு அமைப்பு காரணிகளா அப்படி வச்சு பேசுவோமே. அபூபதுல்லா அவர்கள் சகோதரத்துவ இஹ்லாஸோட வந்துட்டாங்கன்னு வைங்க. மற்ற மூணு அமைப்புக்காரன் என்ன செய்யறான், மற்ற 3 4 தௌஹீதுல அகல ஹதீஸ் எல்லாம் சேர்த்து 10 இருக்குன்னு வச்சுக்கிருவோம். 10ல ஒரு 3 பேர் வந்துடுறான், இன்னும் 8 பேர் அவன் மனசாட்சி வேற உள்ளவனா இருப்பான். பதவி இதை விட்டுறக்கூடாது, நமக்கு சில ஸ்தாபனங்கள் அப்படின்னு இருந்தா எப்படியாவது சாத்தியம் சொல்லுங்க எனக்கு. அப்ப வரணும்னு எதிர்பார்க்கிற ஆசை வேற, வழி இருக்குதாங்கிறது வேற. அதனால எல்லாம் ஒன்னா வரணும் அதுதானே வாதமே. அதான் வரணும், வந்தா தான் இஸ்லாமிய ஜமாத் சொல்லணும். அந்த ஜமாத்து இல்லைங்கிறது தான் வாதம். இன்னைக்கு நேரத்துல எடுத்து வைக்கிற வாதம் அது இல்ல. நம்ம வச்சுக்கிற எந்த ஜமாத்தா இருந்தாலும் அது இல்ல. ஆனா அது தப்பும் கிடையாது. அந்த ஜமாத்துன்னு சொல்வது தப்பு. எது தப்பு நான் நல்லா விளங்கிருங்க. அல் முஸ்லிமீன் என்பதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத்து, இதான் அப்படி பியூரானதுன்னு சொன்னால் அது தப்பு. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹ் உருவாக்கிட்டு போன அந்த பியூரான் அந்த ஜமாத்துன்னு சொன்னால் அது தப்பு. அகல ஹதீஸ் தான் அந்த ஜமாத்துன்னு சொன்னா அது தப்பு. அகல ஹதீஸ்னு சொல்லிக் கொள்வது தப்பு இல்ல, நான் தப்புன்னு சொல்லல. ரெண்டுக்கு வித்தியாசம் நீங்க விளங்கிக்கணும். ஜமியத் அது இது இல்ல ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்து, ஆனா இதுக்கு ஒண்ணு தடை இல்ல, குழு தான் அந்த ஜமாத்துன்னு சொல்வதுதான் தப்புன்னு சொன்னா அதுல நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இதுதான் வித்தியாசம், இதை விளங்கிக்கணும். அடுத்தது அன்சார்கள் இருந்தாங்க, அன்சார்கள் தலைவர் இருந்தாங்க, ஓகே. அவங்களுக்கு பைலா இருந்துச்சா? அன்சார்களுக்கு தனியான ஒரு பைலா சட்டத்திட்டங்களை எழுதி வச்சிருந்தாங்களா கேட்கிறாங்க. நல்லா விளங்கிக்கிறீங்க. பைலாண்ட என்ன எழுத்து இன்னைக்கு வச்சுக்கிறோம், எழுத்துல வச்சுக்கிறோம், அதுக்கு பேர் பைலான்னு சொல்றோம். பேசிக்கொள்வதும் பைலா தானே. ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை இன்னைக்கு பைலாண்டு உண்டாகக்கூடிய ஒரு மெத்தட் எடுத்து செய்யறோம். இப்ப நான் அப்படி உதாரணத்துக்கு சொல்றான்னா, இப்ப நஜாத்துன்னு பதிவு பண்ணிருக்கிறோம் பத்திரிகையை. எதுக்கு போய் பதிவு பண்றோம்? பதிவு பண்ணி குர்ஆனை கொண்டு ரசூலுல்லாஹ் ரெஜிஸ்டர் பண்ணாங்களா? இல்ல, தேவையில்லை. இன்னைக்கு தேவை கிடையாது. குர்ஆன் அது ஒரு நூல் தானங்க. நஜாத்து நூல் மாதிரி, ஜன்னத்து நூல் மாதிரி குர்ஆன் ஒரு நூல். அப்ப நீங்க குர்ஆனை ரசூலுல்லாஹ் ரெஜிஸ்டர் பண்ணலையே, நீங்க பண்ணேன்னு கேட்கலாமா? அது கேட்க கூடாது. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, ஒரு பைலா, ஒரு செயல் திட்டம் இல்ல, ஒரு யூனிட்டும் இல்ல, ஒரு ஒண்ணுமே இல்ல. அப்ப எதுக்கு தலைவர் நான் கேட்கிறேன். அன்சார்களுக்கு தலைவர் அன்சார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர், எதுக்கு அந்த தலைவருங்கிற இந்த வேஸ்டா வச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லிருக்கணுமாங்க. என்னமோ ஒரு குறைந்த இன்னதுன்னு தெளிவா நமக்கு வரல, என்னமோ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அவர்களுக்கு மட்டும் உள்ள சில பிரச்சனைகள் அது இல்லை என்று சொன்னா அதுக்கு ஏன் தலைவர்? ஒரு தலைவர் இருக்கும்போது, ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது, உலகத்திலே சிறந்த ஆட்சியாளர் கீழே இருக்கும் பொழுது அந்த ஊருக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு, தூரத்தில் இருந்தா கூட பரவாயில்ல, அதே ஊருக்குள்ள அதே மதீனாவுல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கூட்டமா அவங்களுக்கு ஒரு தலைவராம்னா, அப்ப என்னமாவது ஒண்ணு இல்லாட்டி அது ஏன் தலைவர் இருந்தது? என்னமோ ஒண்ணு இருந்திருக்குல, அது இன்னும் தெரியாம இருக்கலாம். அப்ப இந்த தலைவர், அப்ப ரசூலுல்லாஹ் என்ன இருக்கணும், ஃபார்மாலிட்டிக்கு என்னப்பா தலைவர், ஒண்ணும் இல்லாம தலைவருங்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அன்சார் தலைவர்லாம் டோட்டல் முஸ்லீம் தலைவர் தான், அன்சார் தலைவர்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதைத்தான் பார்க்கணுமே தவிர பைலா வச்சிருந்தாங்களான்னு கேட்கக்கூடாது. அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணாங்களான்னு கேட்கறது அது பக்குவம் இல்லாத வாதம்னா எனக்கு தெரியுது. அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, என்னன்னு கேட்டா, நம்ம ஒத்த சகோதரர்கள் இருக்கோம்ல, ஒரு கொள்கையில உள்ளவங்க, அவங்களாவது ஒன்றுபடலாமேன்னு சொன்னாங்க. அவங்களா ஒன்றுபடலாமேன்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஒன்றுபடலாம், அது யார் மறுத்தாங்கிறேன். நான் ஒரு வழியை சொல்லி இருக்கிற தடையா இருக்கிற என்னன்னு கேட்டா,
நம்முடைய விவேகமற்ற போக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க வேற ஏதாவது தடை இருந்தா அதையும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே தடை அதுதான். அதாவது ஒரு கொடூரமானது, அதாவது ஒரு யூஸ் பண்றது, தான் இருப்பது சரியாங்கிறத அதை பரிசீலிக்காம தான் தான் எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பதாக நினைத்துக் கொள்வதுதான் காரணம். நான் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறேன். வேற 2-3 காரணம் இருந்தா நீங்க அதை சொல்லுங்க. அது அந்த எல்லா ஜமாத்து கூடி செய்ய வேண்டிய முடிவு. கூடுவோம், கூடுனாலும் வருண்டி எந்த காரணியும் கிடையாது. நான் இப்ப முதல்ல சொல்லியிருக்கிறேன். கூடுனாலும் எல்லாரும் இஹ்லாஸ் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா ஓகே ஆகும், இல்ல அப்படின்னு வராது. அல்லது அவர் இஹ்லாஸா இருக்கலாம், ஏன் இஹ்லாஸ்ல சந்தேகப்பட்டாருன்னு வரமாட்டாரு. அதை நீங்க பார்க்கணும். ஒன்னும் அவருக்கு இஹ்லாஸ் இல்லாம இருக்கலாம், நம்ம ரெண்டும் ஒன்னா சேரும் நினைக்கிறேன். அபூபக்கர் நினைக்கிறாரு என்னுடைய இஹ்லாஸ்ல சந்தேகப்படுறாங்க, ஒரு குசுமு பிடிச்சாலே இவனை இழுத்து போட்டா இவ்வளவு எடுத்துட்டு போயிருவான் அவர் நினைக்கிறாரு. அல்ல இஹ்லாஸோட அப்படி அவர் நினைச்சா ஒன்றுபட முடியுமா? அப்ப ஒன்றுபட எல்லா அமைப்புகளும் ஒன்றுபடணும் போது அதுல 2 பேரும் இஹ்லாஸ் இல்லாட்டாலும் ஒன்றுபட முடியாது, அல்லது 2 பேரும் இஹ்லாஸ் இல்லைன்னு 3 பேர் நினைச்சாலும் ஒன்றுபட முடியாது. அது மாதிரி தடைகள்லாம் நிறைய இருக்குது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒன்றுபடணும் திருப்பி திருப்பி சொல்றீங்க, எப்படின்னு சொல்லுங்க எனக்கு வழி. நானும் அதான் சொல்றேன், ஒன்றுபடணும் படணுங்கிற ஆசை வேற, அதான் அல்லாஹ் ரசூல் விரும்புறாங்கிறது வேற, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்கிறது வேற. ஆனா ஒன்று வழி என்ன? அது இல்லாத ஒரு நிலையில் வழி என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் உருவாக்குனது ஜமாத்து இல்லாத நிலையில என்ன வழிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி உள்ள பிரச்சனைங்க. அடுத்தது, குர்ஆன் ஹதீஸை ஒப்புக்கொண்டவர்கள் ஒன்றுபடுவது சாத்தியமா இல்லையா? குர்ஆன் ஹதீஸை ஒப்புக்கொண்டவர்கள் ஒன்றுபடுவது சாத்தியமா இல்லையான்னு கேட்டாங்க. சாத்தியம்தான். ஆனா அது இப்படித்தான் ஆகணும்னு கம்பல் பண்ண முடியாது. அந்த ஜமாத்து இருந்தா தான் கம்பல் பண்ண முடியும். எந்த ஜமாத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஜமாத்து இருந்தா தான் கம்பல் பண்ண முடியும். இப்ப குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம்? இது அதாவது 2 பேருமே ஒத்துக்குங்க, 2 பேருமே ஜாத்தா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, வேற இன்னும் 2-3 ஜமாத்து இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குனது இதுங்கிற வாதத்தை யார் எடுத்து வைக்காது. பொய் அது. யார் எடுத்து வச்சாலும் பியூர் ரசூலுல்லாஹ் இதைத்தான் உண்டாக்கிட்டு போனாங்கன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்காத ஒன்றை நம்ம அந்த குழுக்களை அடிப்படையாக வைத்து குழுக்களாக இயங்குவதற்கு நம்ம நாட்டில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம உருவாக்கி கொண்டோம். இது இல்ல, அதுதான் நம்முடைய லட்சியம், அதைத்தான் அடையணும், அதுக்கு தான் பாடுபடணுங்கிற ஒரு மனநிலை வந்துட்டாலேயே எல்லாம் சரியா வந்துடும். ஒரு அளவுக்கு உள்ள கசப்புகள் விலகி போயிடும். அதுக்கு அப்புறமேலே இதே மாதிரி 10 டீமா கூட செயல்பட்டு போங்க, இந்த கசப்பு இல்லாம. நான் ஒருத்தன் சரி மத்த 9 வலிக்கிறது, அந்த 1 சரி மத்த 10 வலி, இந்த 2 ஆள்கிட்ட தூக்கி எறிஞ்சிரு. எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை தான் எல்லாம் சொல்லுவான்ல அரசியல்ல. அதானுங்க யதார்த்தமான நிலைமை. அதை உண்டாக்குறது நம்ம இல்ல. நம்ம என்னமோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீர்னு உண்டாக்கி அவங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் நம்ம செய்வதாக நமக்கு நாமே கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு அந்த பெருமை, அந்த இமாரத்துக்குரிய அந்த புகழ் எல்லாத்தையும் நம்ம தலைவர்களுக்கு பெற்று தருவதற்கு தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுதான் நான் சொல்ல வரக்கூடிய வாதம். அதனால ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் தான் அழகா செயல்பட்டு போகட்டும். அல் முஸ்லிமீனா ஜமாத் செயல்படுங்க. ஆனா நீ வழிகேடு சொல்லாதீங்க, அவ்வளவுதான். அதான் ஒற்றுமை. அவங்க செய்யற நல்லது நீங்க போய் பங்கெடுங்க, நீங்க செய்யற நல்லது அவங்க போய் பங்கெடுக்கட்டும். அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஒன்னாகி 2.5 கலக்க முடியும்னா முயற்சி பண்ணுங்க. நானும் சேர்ந்து பண்றேன், எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவோம், எல்லாம் ஒன்னாகட்டும். அதுல ஒன்னும் அப்ஜெக்ஷன் கிடையாது. அப்படி முயற்சி பண்ணுவோம். ஆனா முயற்சி பண்றதா இருந்தா இந்த அடிப்படையை ஒத்துக்கிட்டா தான் முயற்சி பண்ண முடியும். இந்த அடிப்படைய நான் நேற்று ஆதாரங்கள் அடிப்படையில் அவ்வளவு சொல்லி இருக்கிறேன். இது அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின ஜமாத். ஏன்னா நீங்க தொகுத்து பேசுறதுனாலதான் ஆதாரங்கள் இல்லாம சொல்றேன். நேற்று எல்லா ஆதாரம் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? அமீர்டா என்ன, ரசூலுல்லாஹ் உருவாக்கின ஜமாத்னா என்ன, இந்த மாதிரி உள்ள ஒரு ஜமாத் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? எந்த அதிகாரமும் இல்லாம அமீர்னு சொல்லி யாராவது இருந்தாங்களா? இல்ல. இவ்வளவு ஆதாரங்கள் அடிப்படையில நான் தெளிவா விளக்கி இருக்கிறேன். அந்த விஷயத்தை மாற்று கருத்து சொல்லிட்டு தான் நீங்க பேசணும். இல்லைன்னா இல்ல அல் முஸ்லிமீன் என்ன அதுல வரும் சண்டை. ஒன்று பண்ணிட்டீங்கல்ல, 5 அமைப்பும் கூட்டி விடுவோம். ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் சொல்லும், இதுலதான் நீங்க இதுல எல்லாரும் ஒன்றுபடுவோம். அப்ப அல் முஸ்லிமீன் குரூப் சொல்லுவாங்க, இல்ல அல் முஸ்லிமீன்ல ஒன்றுபடுவோமே, ஜமாத்துல் முஸ்லிமீன் குரூப் சொல்லுவாங்க, அந்த பேர்ல ஒன்றுபடுவோமே. அதுல சண்டை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விளங்குதா? அதுல வரலாம் சண்டை. அதனால இன்னைக்கு என்ன ஏன் அப்படின்னு கேட்டா, குல்லு ஹிஸ்பின் பிமாலதையும் பரிஹுங்கிறது அல்ல யாருக்கு விதிவிலக்கு வைக்கவே இல்லை. குல்லு ஹிஸ்பு தான். எல்லா ஹிஸ்புகளுமே தங்கள்கிட்ட உள்ளதா சரின்னு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எல்லா ஹிஸ்புகளுக்குமே அந்த மென்டாலிட்டி இருக்குது. மாறணும் இருக்கக்கூடாது, வேற விஷயம் இருக்குது. அந்த நிலையை நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா எல்லா கசப்புகள் நீங்கிரும்.
ஆர்குமெண்ட் பிரகாரம் உள்ளதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நேற்றோட முடிஞ்சிருச்சு. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ரசூலுல்லாஹ் பேர் வைக்கல, ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. அந்த பேர்ல இயங்குறதும் மார்க்கப்படி தப்பு தான், முடிஞ்சு போச்சு கதை. அதே நேரத்தில் நம்ம உண்டாக்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அல் முஸ்லிமீன் பேர் வைத்துக் கொண்டால் அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாஅத் ஆகுமான்னா ஆகாதுங்கிறது முடிவாயிடுச்சு. அது ஆகாது. அப்படி ஒரு ஜமாத் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, அதிகாரம் உள்ள ஜமாத் தான் இருந்துச்சு. ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னு கேட்டா ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த நிலையில என்னங்கிறதா நீங்க பேசிட்டு இருக்கிறோம். சாத்தியமா இல்லையான்னு கேக்குறாங்க. சாத்தியம் தான். எப்ப சாத்தியம்? ரெண்டு பேரும் இந்த நிலையில வரணும். அதாவது நம்மளும் அந்த இமாரத்து இல்ல, இவங்களும் அந்த இமாரத்து இல்லன்னு வரணும். ரெண்டாவது இந்த பேருங்கிறது யார் ரெண்டு பேருமே யாரா இருந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரான நிலையில வரணும். இதுதான் சரியானது சிறந்ததுங்கிற நிலையில ஒருத்தர் வந்தால் நடக்காது. இதுதான் சரி, இதுதான் சரியானது, இதுதான் செஞ்சாகும் அதை விட்டு அப்படின்லாம் வந்தா அது சரியா வராது. அந்த மாதிரியான பரந்த நோக்கங்கள் வர்றது அந்தந்த அமைப்பினுடைய பொறுப்புல உள்ளவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு முயற்சிப்பதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பங்களிப்பு அதுக்கு தர முடியும். அது ஆர்குமெண்ட் விஷயம் கிடையாது. அதனால சாத்தியத்துக்கு பல விஷயங்கள் இருக்குங்க. அடுத்து எதுல நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோமோ அதுல ஒன்றுபடலாமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அமீர் கட்டுப்படுதல் என்பது அந்த இமாரத்து இல்லதான், இருந்தாலும் எதுல நம்ம ஒன்றுபட்டு இருக்கிறோமோ எதுல கட்டுப்பட்டு ஏத்துக்கிட்டோமோ அதுல ஒன்றுபடலாமா இல்லையா கேக்குறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த கடிதங்கள் வாசிச்சோம் இல்லையா. ஒரு கடிதம் முகமது அலி என்பவருடைய கடிதத்தை நான் இங்க வாசிச்சேன். அது தேவையில்லாம ஒரு பிரச்சனை கிளப்புனதுனால நான் வாசிச்சேன். அப்புறம் தலைவர் கட்டுப்பட்டு நான் சொல்லாம விட்டேன்னாங்க. சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லத்தான் செஞ்சாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள், தப்பு என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள். சொல்லாம எல்லாம் இருக்கல, சொல்லாம இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. அன்னைக்கு நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு 2 தடவையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் யார் எழுதினார்களோ அவர்களை அந்த கடிதத்தை காட்டலையே தவிர அது சொல்லிட்டாங்க, அந்த சாராம்சத்தை நினைஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால எதுல கட்டுப்படுறோமோ அதுல ஒன்றுபடலாம், எதுல கட்டுப்படலையே ஒன்னும் கட்டுப்பட்ட பிறகு ஒன்றுபடலாம். எதுல எல்லாம் பேசி கட்டுப்படுறோமோ அதுல ஒன்றுபடலாம். அந்த சாத்தியத்தை நான் மறுக்கல. வேற சாத்தியங்கள் பேசுவதா இருந்தா வேற சாத்தியங்களா பேசிட்டு போங்க. அல்லது என்னுடைய ஆர்குமெண்ட்ல நம்ம எடுத்து வச்ச வாதங்கள்ல தப்பு இருந்தா அதை பேசுங்க. 2 விஷயம் வாதம் வச்சிருக்கிறோம். வாதத்தை முடிச்சுட்டா வாதத்தை தான் தொடரணும்னா அந்த வாதத்துக்கு பூரா பதில் சொல்லணும். அதான் என்னுடைய இது. அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய கட்டளைக்கு ஏற்று செயல்பட ஒத்து வரணும். இப்போ சகோதரர் விஷயத்தை நான் நேற்று காலையில் ஆரம்பிக்கும் பொழுது தெளிவா சொன்னோம். அதையும் மீண்டும் அதே இதை தப்பா சொல்றாப்ல. ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறதுல அந்த ஜமாத்து மட்டும்தான் உங்களுடைய வாதப்படி இல்ல. ஹுவ சம்மாக்குல் முஸ்லிமீன், அல்லாஹ் முஸ்லிம் என பெயரிட்டது, எனவே அது இருக்கத்தான் செய்யுது என்ற 2 அமர்வுகள்ல முதல் 2 நாள்லயும் அது ஒத்து அவரே பெயர்னே வச்சிருக்காரு. வீடியோ ஆடியோ பேசுறது போட்ட கேட்கலாம். அது சம்பந்தம் பின்னால வர்றேன்னு சொல்லி இது பண்ணாக்கிட்டு அதை முதல்ல பேசுறது நல்லதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ சகோதரர் ஆரம்ப கால கேசட் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை விட்டு கேட்டா குர்ஆனை பாரு ஹதீஸை பாரு இல்லண்டா வழிகேடு, குர்ஆனை பாரு ஹதீஸை பாரு இல்லண்டா வழிகேடு தெளிவாக பலமுறை சொல்லி இருக்கிறார். இப்ப நாம என்ன சொல்றோம், எந்த பெயர் யார் வச்சாலும் அதுல குர்ஆன்ல பாருங்க ஹதீஸ்ல பாருங்க, இல்லண்டா அந்த வழிகேடுன்னு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றோம். இப்ப முஸ்லிம் சம்மாக்குல் முஸ்லிமீன் அல்லாஹ் வச்சுட்டான். அது மட்டுமல்ல, இந்த பணிகளை எல்லாம் செய்யக்கூடியவங்க தங்களை முஸ்லிம்கள் அழைத்துக் கொள்ள சொல்றான். அதுக்கும் ஆயத்து இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் கடைசி வரைக்கும் ஹக்ல இருக்குன்னு சொன்னாங்க, அல்லது ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியதா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எவ்வாறு இருந்தோமோ அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தது முஸ்லிம்ங்கிற நிலையில தான் இருந்தாங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவா இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் அதுக்கு மாத்தமானது வழிகேடுன்னு சொல்றத எந்த சகோதரர் எந்த அடிப்படையில சொல்றாரு? நான் ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்றதுல ஜமாத்தை தான் இல்லைன்னு சொன்னேன். அல் முஸ்லிமீன் நான் சொல்லவே கிடையாது. நான் சொன்னதாக தப்பு, சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அன்னைக்கு சொன்னது இல்ல தவறா சொல்றாரு. நான் இப்படித்தான் சொன்னேன். அல் முஸ்லிமீனை க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த அதிகாரமே கிடையாது. அல்லாஹ் தெளிவா சொல்றது. அதுல 1000 கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருந்தா நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கோங்க. நான் அது எனக்கு எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது. நான் அதுல உறுதியா இருக்கேன். அல் முஸ்லிமீன்ல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் நமக்கு முஸ்லிம் என பெயரிட்டு இருக்கிறான். அதுல எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு ஒரு என்ன சொல்றது
0.00000 கூட இல்ல. அதுல அந்த மாதிரி சகோதரர் எண்ணினாருண்டா அவர் எண்ணத்தை வந்து அதை மாத்திக் கொள்ளட்டும். அல் முஸ்லிமீன்ங்கிறது தெளிவா இந்த உம்மத்துக்கிட்ட பெயரு இல்லன்னு சொன்னா அந்த பெயர் இல்லைங்கிறத அவர் வந்து நிலைநாட்டட்டும். சகோதரரே ஒத்திருக்கிறாரு முஸ்லிம்ங்கிறது பெயர் என்றால் ஜாக் போன்ற வாதங்களை நம்ம அதை விட்டுடத்தான் வேணுங்கிறத அதுலயும் சொன்னா. இப்ப அதான் தவறுண்டா விட்டுருன்னு சொன்னாரு. அது தவறு, அதை தவறுன்னு சொல்லல, அப்படி சொல்லி ஏமாத்திக்கிறது தவறுன்னு சொன்னாரு. சரி, அதையும் நான் விட்டுறேன். ஆனா இந்த ஜாக்குடைய 4 அமர்வுகளில முதல்ல இதை சொல்லி இருக்காரு, டேப்ல பதிவாயிருக்குது. கடைசி அமர்வுல இனிமேல் நாம் நம்முடைய கூட்டங்கள்ல இதுகள் எதிலையுமே பேனர்ல இதுல எல்லாம் ஜாக்குங்கிறத போடுறது இல்லைன்னு ஒப்புக்கொண்டாரு. அப்பொழுது நம்ம சகோதரர் முகமது அலி கேட்டாரு, நீங்களா முடிவு பண்ண முடியுமா அல்லது உங்களுடைய தலைமை கேட்கணுமா? இல்ல நாம சொன்னா கேட்டுக்கிட்டோம்னு சொன்னா டேப்ல பதிவு இருக்கு. ஆக முஸ்லிம்ங்கிற நிலையில ஒன்றுபட முடியும். பேரை பத்தி சொன்னாரு, ஜமாத்துல் முஸ்லிம் ஒருத்தர் சொல்வாரு, ஒருத்தர் வந்து ஜாக்கிர் சொல்வாரு, ஒருத்தர் ஜமாத் இஸ்லாமி சொல்வாரு. எதுல ஒன்றுபடுறது? அப்ப இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறதா சொல்றான். அந்த கருத்து வேறுபாடுகளை ஒற்றுமை உண்டாக்குறதுக்காகத்தான் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்ப அந்த அடிப்படையில குர்ஆன் தெளிவா சொல்லும் பொழுது அதுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ள நமக்கு வரலன்னு சொன்னா அப்ப கோளாறு எங்க இருக்குது? நமக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வியாக்கியான விளக்கம் கொடுத்தா அப்ப எல்லாரும் அப்ப அப்படின்னா சகோதரர் சொல்ற மாதிரி உண்மைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்றதா இருந்தா தப்லீக்காரனையும் குறை சொல்லக்கூடாது, தர்காக்காரனையும் குறை சொல்லக்கூடாது, மதுஹபுக்காரனையும் குறை சொல்லக்கூடாது, யார் செய்யறதையும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க செய்யற ஸ்வீட் போன்னு. அப்போ தாவாவுடைய பிரச்சாரமே அங்க இல்லாம போயிடும். ஹக்க கொண்டு எடுத்து சொல்றது நம்முடைய கடமை. இப்ப நான் ஹக்குக்கு மாத்தமாக பாத்தில ஹக்கா சொன்னா நான் அல்லாஹ்வுடைய குற்றவாளி. ஹக்குங்கிறது நான் குர்ஆன் ஹதீஸை வச்சு விளங்குறத நான் சொல்றது, அதனால நான் குற்றவாளி ஆவனா? அல்லது அதுதான் நான் தான் பெரியவன், என்னை விட மேதாவி இல்லைன்னு சொல்றது? அப்ப இது நான் சொல்லாத ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறது தப்பான ஒரு எண்ணத்தை உண்டாக்குறது. நான் என்னதான் மேதாவி, என்னத்துல மேதாவி இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன் நான் சொல்லாத அவர் கற்பனை பண்ணி நான் சொன்னதா அப்படி நினைக்கிறதா? ஏன் அவர் எது நினைக்கிறாரு? நான் குர்ஆன் ஆயத்துல இருந்து இதான் விளங்குறேன், ஹதீஸ்ல இதான் விளங்குறத நான் சொல்றேன். அதோட தான் நிக்கணும். அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது நான் அதுக்கு மாத்தம் பேச இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆக ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிறது தெளிவாக பெயர். அல்லாஹ் நமக்கிட்ட பெயர். அல்லாஹ் நமக்கு ஒரு பெயர் இட்டுட்டா மாத்தமான பெயர்ல இயங்குறதுக்கு முடியாது. இது தெளிவான ஒரு நிலை. அந்த நிலைக்கு மாத்தமாக சகோதரர் என்ன விஷயத்த சொன்னாலும் கூட அது என்னுடைய இதுல அடப்பட மாட்டேங்குது, அவ்வளவுதான் சொல்லுவேன். நேத்து கூட நான் கொஞ்சம் ஆழமா எனக்கு ஏற மாட்டேங்குது, சகோதரர் உணர்ச்சி வசப்பட்டாங்க. நான் சொன்னதுக்கு ஒரே காரணம், சகோதரர் நீங்க ஒப்புக்கொள்ளுங்க, நீங்க ஒப்புக்கொள்ளுங்க, நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. அப்ப அந்த நிர்பந்தத்துல நான் ஒப்புக்கொள்ள முடியாங்க, எனக்கு அது ஏறினா தான் நான் ஒப்புக்கொள்ள முடிங்கிறதுக்கு தான் சொன்னேன். மத்தபடி ஆடியன்ஸ் அவங்க விளங்குற சமாச்சாரம் அவங்கள சேர்ந்தது, என்ன சேர்ந்தது நான் சொன்னேன். அது நீங்க ஒப்புக்கொள்ளுங்கன்னு சொன்னதுனால அல்ல சகோதரர் சரி நீங்க விளங்குறே விளங்க இல்லையோ ஆடியன்ஸ் விளங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது. நான் ஒப்புக்கொள்றதா இருந்தா நான் விளங்கிதான் ஒப்புக்கொள்ளணும். அல்லது சகோதரர் என்ன ஒப்புக்கொள்ள சொல்லி சொல்றதுனாலயோ அல்லது சகோதரர் இருக்கக்கூடியவங்களால விரும்பினாலும் ஒப்புக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு துண்டு சீட்டு நமக்கு சகோதரர் எழுதி அனுப்பி இருக்கிறாங்க ஒருத்தர். அதாவது நீங்க தப்லீக் ஜமாத்துல தானே இருந்தீங்க, அந்த தப்லீக் ஜமாத்துல தானே இருந்து நீங்க போராடி இருக்கணும், நீங்க அதை விட்டு வெளியேறி வந்தீங்கன்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி, நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நான் 1963 இருந்து கிட்டத்தட்ட 80-81 வரைக்கும் நான் இதுல இருக்கதான் செஞ்சேன். எப்பொழுது எனக்கு தெளிவு கிடைச்சோ நான் வந்து மர்கஸுக்கு போய் பல முறை போராடி இருக்கிறேன். சகோதரர் அப்துல் சமாதுக்கு ஒரு சாட்சி. ஒரு முறை நாங்க நேரடியாவே போய் அந்த இதுக்கெல்லாம் கொடுத்தது கூட அவர் சாட்சி. எவ்வளவோ போராடி அங்க போய் இருந்து பேசி இருக்கிறேன். அவர்களை பொறுத்த மட்டும் அந்த ஷிர்க் பித்அத்துகள் நிறைந்த அந்த கிதாபை விடுறதுக்கு தயாரா இல்ல. எவ்வளவோ போராடி பார்த்து ஒத்துட மாட்டேன்ட்டாங்க. அப்போ தெளிவாக வருது, நீங்க அந்த பிற்காக்கள் இருக்க வேண்டாங்கிறது தெளிவா வருது. அதுவும் ஷிர்க்க கண்டா, ஷிர்க் இணை வைக்கக்கூடிய நிலையை கண்டா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறதுக்கும் ஆயத்து இது இருக்கு, அதிசயம் இருக்குது. அவங்களுடைய தெளிவா அவங்க வந்து சிலைகளை தான் இது பண்ணல, மற்றபடி பெரியார்கள் நாதாக்கள் விஷயத்தில் ரொம்ப உதாரணமா நீங்க தாலீமுடைய தொகுப்பை பார்த்தாலே எவ்வளவு மட்டரகமான விஷயங்கள் அதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த நிலையில நம்முடைய சொல்ல அங்க அம்பலம் ஏற இல்ல மட்டும் இல்ல, நாம வந்து இங்க அந்த ஜமாத்திலே இருந்துகிட்டு ஒவ்வொரு ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தடை ஏற்படுத்திட்டாங்க. நாம பேசக்கூடாதுன்னு ஆக்கிட்டாங்க. பேசக்கூடாது ஆக்கணும் மட்டும் இல்ல, சும்மா டம்மியா அதுல போயிட்டு வரக்கூடிய அளவுல தான் நம்ம ஆக்கினாங்க. இந்த நிலைக்கு வந்த பிறகுதான் அப்ப என்ன பிரயோஜனம் இருந்து? அப்ப நான் மௌனமாவே உட்கார்ந்து இருக்கணும். இதன் காரணமாகத்தான் நம்ம அதுல இருந்து வந்த உடனே இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு. இதுதான் உண்மை. மற்றபடி அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அந்த ஜமாத்துல இருந்துகிட்டு நம்ம போற ஜமாத்துல போகக்கூடிய ஊர்களுக்கு மத்தியிலாவது இந்த குர்ஆன் ஹதீஸை சொல்லி அதுல உள்ள தவறுகள் எடுத்து காட்ட முற்பட்டா அதுக்கு நமக்கு தடை இல்லாம தான் நிச்சயமா அதுலதான் இருந்திருப்போம். இப்பவும் நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அந்த தாலீமுடைய தொகுப்பை மட்டும் அதுல இருந்து அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்றால்
குர்ஆன் ஹதீஸ் அதுல வச்சுட்டாருங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரி செயல்படுறதை விட அதுல போய் சேர்றது மிக மிக ஏற்றம். நிச்சயமாக அந்த குர்ஆன் ஹதீஸ் அங்க வந்துருச்சுன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாயிடும். அப்ப அதை நான் பிரிஞ்சு வந்ததுக்கு இதான் காரணம். ஒரு சகோதரர் துண்டு எழுதி இருக்கிறாரு, அதுக்கு நான் இது கொடுக்கக்கூடிய கடமை சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொன்னு சகோதரர் சொன்னாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஜமாத்தா இருக்கட்டும், ஜாக்கா இருக்கட்டும், அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய தமுமுகவா இருக்கட்டும், அல்லது ஜமாத் இஸ்லாமியாக இருக்கட்டும், அல்லது முஜாஹிதாக இருக்கட்டும், யாருமே எல்லா அதிகாரிகளை பெற்ற தலைவர் அமீர் நான் சொல்லவே கிடையாது. சொல்லாத ஒரு விஷயத்தை சகோதரர் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறார். அனாவசியமான ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. எந்த ஜமாத்தை அந்த வாதத்தை எடுத்து வைக்கல, எந்த ஜமாத்துடைய அமீர் அந்த வாதத்தை வைக்கல. இஸ்லாத்தினுடைய சகல அம்சங்களையும் நிறைவாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் அமீரா இருக்கிறேன், அப்படி சொல்லவே கிடையாது. அப்படி சொன்னா சகோதரர் சொல்ற நிச்சயமா நாம அப்படி சொல்லல. எல்லா அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கு, எல்லா வகையிலும் எங்களுக்கு கட்டுப்படணும்னு சொல்லவே கிடையாது. எந்த விஷயத்துல போட்டு செயல்படுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமோ, எதுல நம்ம உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம்னு ஒப்புக்கொண்டிருக்கிறோமோ, அந்த விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு பேணுதல் வந்துட்டாலே போதும், எவ்வளவு காரியங்களை சாதிக்கலாம். பிரிவினை எதனால ஏற்படுதுன்னு சொன்னா நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகள், நம்முடைய சொந்த விரோத குரோதங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய அற்பத்தனமான உலக லாப நஷ்டங்கள், இதுதான் பிரிவினைக்கு காரணமா இருக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு உள்ளே இருந்து போராடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்ல, எந்த வசதியும் இல்லைங்கிற ஒரு நிலை உருவானா கூட இப்ப ஏதாவது சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட நிலை இல்ல. நம்ம குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட நிலை இருக்க முடியாது. இதுல நாம இப்படியெல்லாம் சில காரணங்களை சொல்லி நாம இது பண்றது இருக்க, அது தவறு. தலைவர் ஒரு கூட்டங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்து கூட இன்னும் சகோதரர் அதுல திரும்பவும் ஆட்சேபனை பண்றாரு. எப்படி ஆட்சேபனை பண்றாருன்னா, அது ஒரு கூட்டம் இல்ல, ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்றாரு. பைலா அன்றைக்கு எழுத்துப்பூர்வமாக இல்ல அப்படின்னு சொல்றாரு சகோதரர். உண்மையிலேயே இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், ஒரு சில ஊர்கள்ல ஒரு சில தலைவர்கள் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அவங்க ஊர்ல நடக்கக்கூடிய கல்யாணம் அல்லது ஏதாவது நிகழ்ச்சிகள் எல்லாருடைய இதுல எதா இருந்தாலும் அவர்கிட்ட அபிப்பிராயம் கேட்டு அவருடைய தலைமை, ஒரு வீட்டு ஒரு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் சொன்னா அந்த கல்யாண பத்திரிகை கூட அவருடைய தலைமையில தான் எழுதுவாங்க. இது ஒரு ஒழுங்கு, ஒரு இது ஒரு அங்கேயும் ஒரு சரியான நியாயமான இருக்கு, ஒரு கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறது தான் அந்த நிலை இருக்கு. ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு தான் சொல்லப்படுது. அல்லாம இந்த அமீர்னு சொன்னாலே அந்த அதிகாரம், அதையும் நான் நேற்று சகோதரர் கேட்டேன். அமீர் அதிகாரம் பெற்றவரா இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னால அமீரா இருக்க இல்லையா? ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போனாலும் அந்த சகோதரர்கள் அவர்களுக்கு அமீர் இல்லாம தான் அபிசீனியாவுக்கு போனார்கள் அவர்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஏதாவது பக்கத்து ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பும் பொழுது அமீர் இல்லாத முறையில தான் அனுப்புனாங்களா? ஒரு 2 பேர் நீங்க ஒரு 3 பேர் பிரயாணம் செய்தாலும் கூட ஒரு அமீரை ஏற்படுத்திக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்களே, அது என்ன? அன்சாரிகள் தனிக்குழுவாக செயல்பட்டார்கள். அவங்களுடைய தனிக்குழு செயல்பாடு என்ன? தனிக்குழு செயல்பாடு செய்ய ஆரம்பிச்ச உடனே ஐயாமுல் ஜாஹிலியத் ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரம் தான். அன்சாரிகளே வாருங்கள், முஹாஜிர்களே வாருங்கள் தனிக்குழுவாக செயல்படுத்த அவர்கள் குரல் கொடுத்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை விட்டு வெளியே ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய கூப்பாட்டை உங்களிடமிருந்து கேட்கிறேன் அதை தடுத்துட்டாங்க. அதை தனிக்குழுவாக செயல்படப்படல. அது அப்படியெல்லாம் நம்முடைய இதை நியாயப்படுத்துறதுக்காக சொல்றோமே, அல்லாம வேற எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த இன்னொரு கேள்வி, ஐஎஸ்எம் என்ற ஹதீஸ் பேசக்கூடிய உண்மையிலே நியாயமா சொல்ல போனா நாம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பள்ளியா போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரர்கள் வந்தார்கள், நம்மளோட இணைந்து செயல்படுறதா சொன்னாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இத்திஹாதுல் சுபஹானியல் முஜாஹிதீன்ங்கிற விஷயத்தை கூட நம்ம மறுத்து அப்படி அல்ல வேண்டாம், இப்போதைக்கு ஐஎஸ்எம்ங்கிற இஸ்திபானில் முஸ்லிமின் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டை கூட மாத்தி செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி செயல்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த அந்நஜாத் ஆரம்பிக்கும் பொழுது அந்த விவகாரத்தை சகோதரர் ஜைன்லாபுதீனே இருந்தாப்ல. நாங்க எல்லாம் உட்கார்ந்து பேசும் பொழுது அவர்கள் பிடிவாதமாக சலஃபி சார்பாகத்தான் அந்த பத்திரிகை வர்றதாக வெளியிட வேண்டும் சொன்னாங்க. நம்ம சகோதரர் ஜைன்லாபுதீன் இருந்து கமாலுதீன் மதிலிருந்து நாங்க எல்லாம் இல்ல, அப்படி அந்த சலஃபி சார்பாக வெளியிடுவது அதுக்கு சகோதரர் எனக்கு எழுதுறதுக்கு கடித ஆதாரமே இருக்கு, இப்ப அதை அவங்க மறுக்க முடியாது. சகோதரர் ஜைன்லாபுதீன் எழுதின கடிதம் கமாலுதீன் இதை வச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நஜாத் ஆரம்பிச்சோம். அவங்க அதை புறக்கணிச்சாங்க. இதான் உண்மை.
அப்ப புறக்கணிச்சது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு பல இடைஞ்சல்கள்லாம் செஞ்சாங்க. அதுவும் சகோதரருக்கு தெரியத்தான் செய்யும். அங்கேயும் வெளியேறதுக்கு ஒரு நிலை கிடையாது. ஆக குற்றப்படுத்துறதாக எப்பவும் குற்றம், இதெல்லாம் அவங்களே இருக்கிறாங்க சாட்சியா. அந்த அந்த பிரச்சனை நடந்த கேசட் இப்ப இருக்குது, அதுல கலந்து கொண்டு என்னென்ன பேசப்படுது இருக்குது. ஆக இந்த நிலையில நம்ம ஆரம்பிச்சது நம்மளுக்கு தெரியும். இப்பவும் நம்ம அந்த சகோதரர்களோட அவங்க நல்ல காரியங்கள் செய்யும்போது நம்ம இணங்கித்தான் இருக்கிறோம், நம்ம வெறுப்பட்டு இருக்கல. இப்ப நம்ம சகோதரர்கள் யார் கூட்டம் நடத்தினாலும் சரி, சகோதரருடைய தமுமுக கூட்டம் முதற்கொண்டு நம்ம சகோதரர் போகத்தாங்க, நம்ம தடை பண்ணல. நமக்கு தான் அவங்க உணர்வு பத்திரிகை அனுப்புறதுல வந்துகிட்டு இருந்து இடையில நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நம்ம உணர்வை படிக்க சொல்லி போடத்தான் சொல்றோம், அவங்க கூட்டங்களை கேட்கத்தான் சொல்றோம். இப்ப ஜன்னத்துல ஒரு விளம்பரம், அதாவது ஒரு கட்டுரையை எடுத்து தனி இதா போட்டதுல மர்கசிலேயே தடை பண்ணிட்டாங்க, இங்கேயே பறிமுதல் பண்ணிட்டாங்க. இதுல அடிப்படை தகராறு. அப்ப இது உண்மையில யோசிக்கணும், இது என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டான்னு சகோதரர் சொல்றேன், நானும் ஒத்துக்கிறேன். ரைட்டு, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க. கசப்பு வேண்டாம். என் கருத்தை யார் சரின்னு தர்றாங்களோ உணர்றாங்களோ எடுக்கட்டும், உங்க கருத்தை யார் எடுத்துக்கட்டும். கருத்து